நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஆத்தங்குடி முத்துப்பட்டினம் ஸ்ரீ லோகநாயகி அம்மன் தேர் திருவிழா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் சென்னை. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. இணைந்து வழங்குவோர் ஆத்தங்குடி முத்துப்பட்டினம் ஸ்ரீ உடையாஞ்செட்டி விநாயகர் இளைஞர் சங்கம். எங்கள் அப்பச்சியோட கூட பிறந்தவங்க 5 பையங்க, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை ஐத்தைக்கு முடியலைன்னு இந்த 5 பையங்களுடைய மக்கள் நாங்கள் ஒரு 10 பேர் அவங்கள பார்க்க போனதில் எங்கள் சித்தப்பார் மகன் கேட்டார், ஐத்தை உனக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டார். எங்கள் ஐத்தை சொன்னிச்சு, ஒன்றும் பண்ணலடா, உட்கார்ந்துருக்கையில் திண்ணையில் உட்கார்ந்துருக்கையிலே தூங்கிடுறேன், எப்படி தூங்குறேன்னு தெரியலை, அசந்து கீழே விழுந்துடுறேன், மண்டையில் அடிபட்டு போயிடுது, ரத்தம் வந்துடுது, இதுதான் தொந்தரவு அப்படின்னாரு. சொன்னிச்சு எங்கள் ஐத்தை. எங்கள் சித்தப்பார் மகன் சொன்னார், நாங்கள் உன்னைய பார்க்க வந்தது தப்பு, நீ தான் எங்களை பார்க்க வரோணும். நாங்கள் வீட்டில் போய் மெத்தையை போட்டு, ஏசியை போட்டு, தூக்க மாத்திரையை போட்டு, இத்தனையும் போட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. புண்ணியவதி நீ உட்கார்ந்தே தூங்குற, எந்த இடத்துல உட்கார்ந்து தூங்குறேன்னு சொல்லு, நான் சத்த அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு போகிறேன்னாரு. உத்தியோகம் அப்படிங்கிறது லவ் மாதிரிங்க. நமக்கு பிடிக்கலையா பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சொந்த தொழில்ங்கிறது கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி. கமிட்மெண்ட் ஆகிட்டோம், வெளியவே வர முடியாது. பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஊர் என்ன சொல்லுவோம், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு அது கூடவே சேர்ந்து நம்மளும் போக வேண்டியதான். சிலருக்கு கடவுள் புண்ணியத்தில் மனைவி கிடைக்கிற மாதிரி, சிலருக்கு நல்ல தொழில் அமைந்துருது, அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறி போயிடறாங்க. ஆனால் 75% உத்தியோகம்தான் சிறந்தது என்று கூறிக்கொள்கிறேன். முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? மண்டையில் முடி வேணும். பாதி பேர் பசங்களுக்கு கல்யாணம் ஆகாததுக்கு முதல் காரணம் மண்டையில் முடியல. அது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லை நீங்கள் கேளுங்க, நான் அவ்வளோ கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்கேன். முதல் பொண்ணு HEC அல்லாது BSc அல்லாது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. முதல் கேள்வி, மேட் ஃபார் ஈச் அதராக இருக்கணும் சித்தப்பா. எனக்கு மண்டையில் முடி இருக்க மாதிரி பாரு. எப்பா அவன் மனுஷ விட்டு பையன்பா, சகப்பா இருக்கான்ப்பா, இத்தனை லட்சம் சம்பளம் வாங்குறான்ப்பா, ஃபாரினில் கூட்டிகிட்டு போகிறாங்கப்பா, எல்லா செலவும் கம்பெனி கொடுக்குறாங்கன்னு கெஞ்சிட்டேன். இல்லை சித்தப்பா, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், மண்டையில் முடியல, வேண்டாம் சித்தப்பா அப்படின்ட்டுச்சு. அப்புறம் என்னங்க அந்த 6 லட்சத்தை வாங்கி என்னங்க பண்ணுறது? கல்லல் அருகே உள்ள சொக்கநாதபுரத்தைச் சேர்ந்த நாராயணன் என்பவர் தனது சொந்த ஊரிலே 50க்கும் மேற்பட்ட நாட்டு இன பசுமாடுகளை வளர்த்து, அவர்கள் தாய் தந்தையரோடு சேர்த்து வளர்த்து, பசுமாடு வளர்க்குறதுன்னு சொன்னோடனே பால் வியாபாரம் எல்லாரையும் போல பால் வியாபாரம் செய்யாமல் அந்த மாட்டிலிருந்து வரக்கூடிய சாணத்தை கொண்டு மிக தூய முறையிலே விபூதி தயாரித்து இன்றைக்கு பழனி உள்பட பல கோவில்களுக்கு அந்த விபூதியை விற்பனை செய்து வருகிறார். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலை அவர்கள் வீட்டு தேவைக்கு போக மீதியை கன்றுக்குட்டிக்கே கொடுத்து விட்டு அந்த ஊர் கோயில்களுக்கு கொடுத்து தான் செய்கின்ற தொழிலை தர்மத்தோடு சேர்த்து மன நிம்மதியாக வாழ்ந்து வருகின்றார். நம்ம சிட்டியூட்டில் தான் இதெல்லாம் சொல்லுவோம். வார்த்தைகளில் நிறைய விஷயங்கள், நம்ம வழக்கில் சொல்கிற வார்த்தைகள் நிறைய இருக்குது. நம்ம சிட்டியூட்டில் ஆட்சிமார்கள் சொல்வார்கள், மிச்சம் மீதியை வழி பண்ணுகிறோம் என்பார்கள். மிச்சம்னா என்ன, மீதினா என்ன? அதை போல காலம் என்றால் என்ன, நேரம் என்றால் என்ன? மிச்சம் மீதினா உளுந்து வீட்டில் வாங்கிட்டு, கடையில் போய் வாங்கிட்டு வந்து அதை ஆட்டி மாவாக்குனதுக்கு பிறகு இட்லியாக ஊற்றிடுறோம்ல, ஊற்றுனதுக்கு பிறகு மாவாக இருந்தால் மீதி, உளுந்தாக இருந்தால் மிச்சம். இதை கண்டுபிடிச்சது இந்த செட்டிநாடு தான். வருகை தந்திருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்கள் அனைவரையும் மற்றும் நாட்டார் பெருமக்களையும் ஊர் மக்களையும் வணங்கி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம்.
நான் சிறு வயதிலே இருந்து பல மேடைகளில் பேசி பழகியவன் என்றாலும் இது போன்ற ஒரு நிகழ்வு எனக்கு இதுதான் முதல் முறை. ஆத்தங்குடி முத்துப்பட்டினம் தண்ணீர்மலை அண்ணனுடைய பிள்ளைகள் 4 எதை சொன்னாலும் நான் தட்டமாட்டேன். காரணம், தட்ட முடியாத செயல்களைத்தான் அவர்கள் சொல்லி பழக்கப்பட்டவர்கள், ஊரறிந்தவர்கள். அவர்கள் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி. முத வாழ்க்கையில் மைக்கில் உட்கார்ந்து பேசுகிறது இந்த ஆத்தங்குடியில் தான். நின்று தான் பேசியிருக்கோம். இருந்தாலும் நல்லதொரு தலைப்பு. இந்த தலைப்பை தேர்வு செய்தவர்களை முதலில் பாராட்ட வேண்டும். ஏன்னா கோகுலில் எதில் போட்டு பார்த்தாலும் இந்த மாதிரி தலைப்பு இதுவரை எந்த பட்டிமன்றமும் எங்கேயும் நடைபெறவில்லை. ஏன்னா பட்டிமன்றத்திலே கேட்க வருகிறவர்களும் பேச வருகிறவர்களும் ஏற்கனவே பேசி பழகியதையும் கேட்டு பழகியதையும் திரும்ப திரும்ப பேசுவதும் கேட்பதும் போர் அடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிவிடும். அப்படி நீங்கள் எங்கு போய் தேடினாலும் இந்த தலைப்பு வாழ்வில் மகிழ்ச்சியை தருவது சொந்த தொழிலா அல்லது உத்தியோகமா என்ற ஒரு தலைப்பை முதலில் பிறந்த இடம் ஆத்தங்குடி தான். அந்த சிறப்பு ஆத்தங்குடிக்கு சேரும். இன்றைக்கு உலகநாயகி அம்மனுடைய சன்னதியிலே பேசுவது என்பதும் பெரும் பாக்கியம். நான் வருவதற்கு முன் இந்த கோயிலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் சில புத்தகங்களை பார்த்தேன். ஆத்தங்குடி சிவன் கோயிலுக்கு முன் 1/5/1890 நிறுவப்பட்ட கோயில் என்ற செய்தியை அறிந்தேன். இன்றைக்கு 133வது ஆண்டாக ஆத்தங்குடி சிவன் கோயிலுக்கு முந்திய பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடமாக அந்த இடத்தில் அந்த சன்னதியில் பேசக்கூடிய ஒரு பெரிய பேர் கிடைத்தது. செட்டிநாட்டில் சில ஊர்களுக்கு தான் விலாசத்தோட பேர் இருக்கும். செட்டியோட்டில் பிள்ளைகளுக்கு விலாசத்தோட பேர் இருக்கும். சில ஊர்களுக்கு மட்டும் விலாசத்தோடு பேர் இருக்கும். அந்த விதத்தில் முத்துப்பட்டினம் என்று உங்கள் ஊருக்கு விலாசத்தோடு பேர் பெற்ற இந்த ஊர் மிகவும் நிறைய இருக்குது. முத்துப்பட்டி என்ற ஊர் இருக்குது. ஆனால் நம்ம செட்டியோட்டில் அது பழக்கத்தில் முத்துப்பட்டிங்கிறது நேமத்தாம்பட்டியாக மாறிடுச்சு. இன்றைக்கு நாம் சொல்லி வரக்கூடிய நேமத்தான்பட்டி என்ற ஊர் முத்துப்பட்டி என்ற ஊர் தான். ஆனால் முத்துப்பட்டினம் மட்டும் எப்பொழுதும் அதே சிறப்போடும் சீரோடும் இருந்து வருகிறது. அந்த விதத்திலே இன்றைக்கு இங்கே தேர் திருவிழா. எதை செய்தாலும் ஆத்தங்குடி முத்துப்பட்டினத்தின் சார்ந்தவர்கள் வித்தியாசமாகத்தான் செய்வார்கள். இதை யார் நடத்துகிறார்கள் என்று பார்க்கிற போது உடையாஞ்செட்டி விநாயகர் சங்கத்தினர். எனக்கு தெரிய உலகத்திலே விநாயகர் சங்கம் வச்சிருக்கிறது ஆவண்ணா முத்துப்பட்டினத்தில் தான். சங்கம் எங்கள் ஊர்களெல்லாம் அம்பாள் பேரில் இருக்கும். அம்பாள் நற்பணி மன்றம்னு இருக்கும். இந்த மாதிரி அதோடு ஒரு அடைமொழி இருக்கும். விநாயகரே எல்லா விநாயகரும் சேர்ந்து சங்கம் வச்சிருக்கிற மாதிரி உடையாஞ்செட்டி விநாயகர் சங்கத்தினர் அப்படி என்று இங்கே இதை நடத்தக்கூடியவர்கள் அந்த பேரை உடையவர்களாக, அதாவது இதில் யாருடைய பேரும் முன்னின்று விடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்பட்டு வந்திருக்கின்றார்கள். நல்லது ஒரு தலைப்பு. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி வேண்டிய தலைப்பு சொந்த தொழிலா. ஏன்னா இந்த சொந்த தொழிலா வேலையா என்பது பெரிய கேள்விக்குறியான ஒன்றாக இருக்கிறது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன் நகரத்தார் மத்தியிலே உள்ள பிரச்சனை என்னவென்றால், காளையருக்கு வேலையும் மாலையருக்கு மங்கையருக்கு மாலையும் தான் கேள்விக்குறியாக இருந்தது. இன்றைக்கு காளையருக்கு மாலையே இந்த வேலையும் தொழிலால் ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் நல்லதொரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். இந்த பட்டிமன்றத்திற்கு சூரியவில் நாச்சியப்பண்ணன் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள். அவர்களும் நம்மளுடைய எண்ணன் நாச்சியப்பண்ணன் அவர்களும் காசி சத்திரத்திலே சொத்தை மீட்பதற்கு அனுமான் போல இல்லாமல் பல பெரிய செயல்களை செய்தவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். ஏன்னால் இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய காரியம்.
அதை இந்த ஊர் நகரத்தார் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுடைய பங்கும் காசி சத்திரத்திலே உண்டு என்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்போது முதலில் உத்தியோகமே என்ற தலைப்பில் திரு நாராயண கோவிந்தன் அவர் பேச வருகிறார். அவருடைய அதாவது பல மேடைகளில் மட்டுமல்ல, டிவியில் இப்போ இங்கே உட்காந்துருக்காரு, வீட்டில் டிவியை பார்த்தோம்னா இவருடைய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும். எனக்கும் அவருக்கு ஒரு பெரிய தொடர்பு என்னவென்றால், அவர் கன்றமாணிக்கம் பேரன். தேவகோட்டையாக இருந்தாலும் அவர் ஆத்தா பிறந்தது கன்றமாணிக்கம். கன்றமாணிக்கத்து மாணிக்கநாச்சி அம்மாள் கோயிலிலும் இந்த ஆண்டு பேசினார். சிறு வயதிலே இருந்து பேச்சில் மிகவும் ஆர்வமிக்கவர். வாழ்வில் மகிழ்ச்சியை தருவது சொந்த தொழிலா உத்தியோகமா என்ற தலைப்பில் உத்தியோகமே என்று திரு நாராயண கோவிந்தன் அவர்கள் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்க இங்கு முன் வருகின்றார். பாருங்கள். கூத்தன் இருந்தான், குறளரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கும் தமிழ் வேந்தன் கம்பன் இருந்தான், கவிகால மேகம் என்னும் பம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டு எவ்வை இருந்தாள், அரசியோடு சீதனமாய் புலிச்சோழ நாடடைந்த புகழேந்தி வந்திருந்தான், நக்கீரன் நப்பூதன் நன்னாகன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தி சிலம்பெடுத்த தக்கோன் இளங்கோ அனுபவித்து காதல் அள்ளி மணக்க விடும் திரிகூட ராசப்பர் தேரெழுந்தூர் கம்பனுக்கே ஆண்பாலும் தேனும் அரம்பை முதல் முக்கணியும் தந்து வளர்த்து தமிழ் வளர்த்த சடையப்பர் காவலர் மூவருமே காத்திருந்த வாயிலுக்கு காவலர் நாம் ஏகம்பன் கவியரசி அவன் மனைவி. எத்தனை பேர் எத்தனை பேர், எல்லாம் தமிழ் வடிவம். இத்துணை வடிவங்களும் இணைந்து வளர்த்த அன்னை தமிழுக்கும் லோகநாயகி அம்மன் தேர் திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கிற அன்பு உறவுகளுக்கும் இந்த இனிய நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீ உடையாஞ்செட்டி விநாயகர் சங்கத்தினருக்கும் பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் எனும் மணிமேகலையினுடைய வரிகளுக்கு ஏற்ப இன்றைய பட்டிமண்டபத்தினுடைய பாங்கறிந்து மேடை ஏறி இருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கும் சைவத்தையும் தமிழையும் தன்னிரு கண்களாய் கொண்டு செயல்படுபவர், தான் செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் அதை புதுமையாகவும் நேர்த்தியாகவும் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பண்பாளர், சேவை செம்மல், இன்றைய பட்டிமண்டபத்தினுடைய நடுவர் மரியாதைக்குரிய ஐயா MCN மாணிக்கம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பிற்கினிய வணக்கம். இன்றைக்கு தலைப்பு வாழ்வில் மகிழ்ச்சியை தருவது சொந்த தொழிலா உத்தியோகமா. நான் எங்கள் எல்லார்ட்டையும் ஒரு கேள்வியை கேட்டுட்டு என்னுடைய பேச்சை தொடங்குறேன். ஒரு இளைஞன் படித்து முடிக்கிறான், அவனுக்கு திருமண வயது வருது, பெண் வீட்டார் மாப்பிள்ளை பார்க்குறாங்க. முதல்ல என்ன கேள்வி கேட்குறீங்க? மாப்பிள்ளை இன்ஃபோசிஸில் இருக்காரா, ஜோஹோவில் இருக்காரா, அசெஞ்சரில் இருக்காரா, டிசிஎஸ்ல இருக்கா, யாராவது சொந்த தொழில் செய்கிறாரான்னு இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா? இல்லை. மாட்டை அடக்கி கல்யாணம் பண்ணது, இந்த கல்லை தூக்குன காலம்லாம் போய் ஐடி கம்பெனியில் வேலை 6 டிஜிட்டில் சம்பளம் இருந்தால் தான் கல்யாணம்ங்கிற காலம் வந்துருச்சு. இப்போ வாழ்க்கையில் முதல் மகிழ்ச்சியே கல்யாணம்னு இருக்கல, அந்த கல்யாணத்திற்கே சொந்த தொழில் தடையாக இருக்கும்னா அப்புறம் எப்படி சொந்த தொழில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்துரும்? எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முதல் கருத்து என்னன்னா, யாரால் சொந்த தொழில் செய்ய முடியவில்லையோ அவர்களெல்லாம் உத்தியோகத்தை தேடி போகிறார்கள் என்று பலரும் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா இந்தியாவினுடைய ஆகச்சிறந்த நிறுவனமாக டாடா நிறுவனம் உயர்ந்து நிற்கிறது. அந்த நிறுவனத்தினுடைய வாரிசாக இருக்கிற ரத்தன் டாடா தலைமை பொறுப்பேற்க போறாரு. தங்களுடைய குடும்பத்தின் நிறுவனம் தான் டாடா. போனோடனே ரத்தன் டாடா தலைவராக பொறுப்பேற்றிருந்தாலும் யாரும் கேட்க போவதில்லை. ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த நிறுவனத்தினுடைய ஒரு சாதாரண ஊழியராக தன்னுடைய பணியை தொடங்குறாரு. அன்றைக்கு ஒரு சாதாரண ஊழியராக, ஒரு உத்தியோகஸ்தராக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கியதால் தான் இன்றைக்கு டாடா இந்த உலகத்தினுடைய ஆகச்சிறந்த நிறுவனமாக உயர்ந்து நிற்கிறது. அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் ரத்தன் டாடா இன்றைக்கு உலகம் போற்றுகிற ஒரு தொழில் அதிபராக உயர்ந்து நிற்கிறார். வாழ்க்கையில தொழிலதிபர்கள் கூட தங்களை ஒரு உத்தியோகஸ்தர்களாக நினைத்துக் கொள்வதில் தான் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த உதாரணங்கள் எல்லாம் ஏதோ வட மாநிலங்களுக்கு மட்டுமல்ல, நம் பகுதியில் நம் தமிழகத்தில் ஒரு ஆகச்சிறந்த தொழிலதிபர் இருக்காரு. அவருடைய தொழில் வெற்றியை நோக்கி போகுது. இப்போ பத்திரிகையாளர்கள் அந்த தொழிலதிபர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு. உடனே அந்த தொழிலதிபர் சொன்னாராம், இந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நான் என்னை முதலாளியாக நினைக்கல, இந்த நிறுவனத்தோட மூத்த தொழிலாளியாக நினைக்கிறேன்.
இந்த நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொழிலாளியையும் இந்த நிறுவனத்தினுடைய முதலாளியாக நினைக்கிறேன், அதுதான் எங்கள் நிறுவனத்தினுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. என்றைக்குமே முதலாளிகள் தங்களை முதலாளிகளாக நினைத்துக் கொள்வதில்லை, தொழிலாளிகளாகத்தான் நினைக்கிறார்கள். என்ன காரணம்? ஏன்னா எல்லா முதலாளிகளுக்கும் நல்லா தெரியும், முதலாளியா இருக்கிறத விட மகிழ்ச்சி தொழிலாளியா இருக்கிறதுல தான் அப்படின்னு. சாலையோரத்தில் ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. 3 அடி இடைவெளியில ஒருத்தன் குழி தோண்டிக்கிட்டே முன்னாடி போறான். பின்னாடி வந்த ஒருத்தன் அந்த குழியில மண் அள்ளி நிரப்பிக்கிட்டே போறான். இந்த பாதையில நடந்து போன பெரியவர் அதை பார்த்துட்டு, இது என்ன வேடிக்கையா இருக்கே அப்படின்னு 2 பேரையும் பக்கத்துல கூப்பிடுறாரு. எப்ப இது என்ன விசித்திரமான வேலையா இருக்கே, நீ குழிய தோன்ற, பின்னாடியே மண்ணை போட்டு குழியை நிரப்பிக்கிட்டே வர்றானே, இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த குழியை தோண்டவன் சொன்னானா, அது ஒன்றும் இல்லையா, குழியை தோன்றது என் வேலை, அதில் செடியை வைக்கிறது ஒருத்தன் வேலை, அதுக்கடுத்து மண்ணை போட்டு மூடுறது ஒருத்தன் வேலை. இன்னைக்கு செடி வைக்கிறவன் வரல, அதுக்காக நாங்கள் வேலையை நிப்பாட்ட முடியுமா? அதனால் நான் குழியை தோன்றேன், இவன் மண்ணை போட்டு மூடுறான், எங்கள் வேலையை நாங்கள் முடிச்சுட்டு நிம்மதியாக போயிடுவோம் அப்படின்னானா. ஆக தொழிலாளிகள் இல்லைன்னா நிறுவனத்தினுடைய நிலைமை இதுதான். தொழிலாளிகள் தான் என்றைக்குமே ஒரு நிறுவனத்தை தூக்கி பிடிக்கிறார்கள். ஒரு நிறுவனத்தையே தூக்கி பிடிக்கிற தூக்கி பிடிக்கிற தொழிலாளிகள் மகிழ்ச்சியாக வாழ முடியாதா என்ன? எது மகிழ்ச்சி? தன் வீடு, தன் குடும்பம், நான் சொகுசா வாழணும்னு நினைக்கிறது மகிழ்ச்சியா, இல்லை 4 பேரை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது மகிழ்ச்சியா? தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டராக உயர்ந்து நிற்கிறது கோவை நகரம். ஆனால் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு கோவை நகரம் கலவர பூமியாக மாறிவிடுகிறது. தொழிலதிபர்கள் நிறைந்த கோவை நகரத்தில் தொழிலதிபர்களால் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியல. அந்த காலகட்டத்தில் அங்கே அமைதியை நிலவுவதற்கு இந்திய நீதித்துறைக்கு தோன்றா துணையாய் தோன்றி உதவியது உத்தியோகஸ்தராக இருந்த ஒரு நீதியரசர். அவரை அங்கே பணியமர்த்துகிறார்கள். அவருக்கு தினம்தோறும் கொலை மிரட்டல்கள் வருகிறது, அச்சுறுத்தல்கள் வருகிறது. அது கண்டு அவர் அஞ்சவில்லை, களத்தில் இறங்கி பணியாற்றுகிறார். கோவை ஒரு அமைதி பூங்காவாக மாறுகிறது. கோவையை அமைதி பூங்காவாக மாற்றுவதற்கு உதவிய அந்த நீதியரசர் வேறு யாரும் இல்லை, இந்த நம் செட்டிநாட்டு மண்ணின் மைந்தர் நீதியரசர் மரியாதைக்குரிய ஐயா சொக்கலிங்கம் அவர்கள். இதெல்லாம் நாம் பெருமிதப்பட வேண்டிய ஒரு செயல். இப்போ தொழிலதிபர்கள் நிறைந்த கோவை மண்ணை தொழிலதிபர்களால் அமைதி பூங்காவாக மாற்ற முடியவில்லை. அந்த பாக்கியம் உத்தியோகஸ்தராக இருந்த ஒரு நீதியரசருக்கு கிடைத்தது. இந்த மகிழ்ச்சி எத்தனை தொழிலதிபர்களுக்கு கிடைத்து விட போகிறது? ஒரு பள்ளியில் ஒரு ஆண்டு விழா நடக்குது. இந்த ஆண்டு விழாவுக்கு அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் வர்றாரு. உடனே ஆசிரியர்கள்லாம் ஓடி போய் அந்த தலைமை ஆசிரியரை கூட்டிகிட்டு வர்றாங்க. இப்போ மாணவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஆசிரியர்களே தலைமை ஆசிரியரை பார்த்து பயப்படுறாரு, இப்போ தலைமை ஆசிரியர் தான் உயர்ந்த பொறுப்பு, நாமெல்லாம் தலைமை ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரம் நிகழ்ச்சி தொடங்கியவுடன் அந்த பள்ளியினுடைய தலைவர் வர்றாரு, தலைமை ஆசிரியரும் போறாரு. இப்போ மாணவர்கள் எல்லாம் தப்பா நினைச்சிட்டோம், தலைமை ஆசிரியரே போறாருன்னா பள்ளியினுடைய தலைவர் தான் பெரிய பொறுப்பு, நாமெல்லாம் பள்ளி தலைவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் போகுது. அந்த மாவட்டத்தினுடைய சிஇஓ வர்றாரு. உடனே மேல இருந்த பள்ளி தலைவரும் இறங்கி போய் கூட்டிட்டு வர்றாரு. இப்போ மாணவர்கள்லாம் சொல்றாங்க, சரி சரி சிஇஓ தான் பெரிய பதவி போல. அடுத்து டிஇஓ வர்றாரு, சிஇஓவும் இறங்கி ஓடுறாரு. சரி இப்போ டிஇஓ பெரிய பதவின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. அந்த பகுதியினுடைய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் வர்றாரு. சிஇஓ, டிஇஓ, பள்ளி தலைவர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் எல்லாரும் கூட்டமா போய் அவரை கூட்டிட்டு மலர் கொத்தெல்லாம் கொடுத்து கூட்டிட்டு வர்றாங்க எல்லாரும். அப்ப பள்ளி நிர்வாகமே போய் ஒருத்தரை கூட்டிட்டு வருதுன்னா அந்த தொழிலதிபர் தானே பெரிய ஆளு அப்படின்னு எல்லா மாணவர்களும் என்ன சொல்றாங்க, படிக்கிறதெல்லாம் இல்லை, நம்மெல்லாம் தொழிலதிபர் தாண்டா ஆகிறோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நிகழ்ச்சி தொடங்கியவுடன் ஒரு வயதானவர் வந்து முங்கி இருக்கையில் அமர்றாரு. அந்த தொழிலதிபர் இருக்கையில இருந்து இறங்கி கீழே ஓடியாந்து கட்டி பிடிச்சி மேடைக்கு கூட்டிட்டு போய் சொல்றாரு, இந்த வயதான முதியவர் தான் எனக்கு 1ஆம் வகுப்புல பாடம் நடத்திய ஆசிரியர். இந்த முதியவரால் நான் ஒரு தொழிலதிபர் ஆனேன். ஆனால் என்ன மாதிரி 100 தொழிலதிபர்கள் நினைத்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆசிரியரை உருவாக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம். போது மாணவர்கள் எல்லாம் சொன்னார்களாம், இல்லை இல்லை, தொழிலதிபரை காட்டிலும் உயர்ந்த பொறுப்பு ஆசிரியர் பொறுப்பு தான் அப்படின்னு. அன்பு உறவுகளே, ஒரே ஒரு ஆசிரியர் என்கிற உத்தியோகஸ்தர் நினைத்தால் 100 தொழிலதிபர்களை உருவாக்கலாம். 100 அல்ல, 1000 தொழிலதிபர்கள் நினைத்தாலும் ஒரே ஒரு ஆசிரியரை உருவாக்க முடியாது. இப்போது சொல்லுங்கள், எது மகிழ்ச்சி? தொழிலதிபராக இருக்குது மகிழ்ச்சியா, இந்த சமுதாயத்தை செதுக்குகிற ஒரு பணியை செய்வது மகிழ்ச்சியா? இவ்வளவு ஏன் கொரோனா வந்துச்சு, நாமெல்லாம் வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியாகத்தான் இருந்தோம். யார் காரணம்? முன்கள பணியாளர்களாக முன்னின்று செயல்பட்டவர்கள் தானே காரணம்.
அவர்கள் எங்கள் வாழ்க்கை மட்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நாமெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்திருக்க முடியுமா? இப்போ தான் மகிழ்ச்சியாக வாழ்வது மட்டுமல்ல மகிழ்ச்சி, 4 பேரை சந்தோஷப்படுத்தி வாழ்வது தான் மகிழ்ச்சி என்று முன்கள பணியாளர்கள் நினைத்ததுனால தானே நாமெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம். சரி, இதெல்லாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள். இன்னைக்கு எது முக்கிய சிக்கல் அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கு வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு நாமெல்லாம் வருத்தப்படுறோம். இன்றைக்கு சின்ன சின்ன வேலைகள் தான் பறிபோக இருக்குன்னு நாமெல்லாம் நினைக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய உத்தியோகங்கள் பறிபோக இருக்கிறது. அன்பு உறவுகளே, இது நீடித்தால் நம்முடைய உரிமையும் பறிபோகும். இப்போ உத்தியோகம் என்பது வெறும் உழைப்பல்ல, அது ஒரு உரிமை. நாம் ஒவ்வொருவரும் வேண்டி பெற வேண்டிய உரிமை நம்முடைய உத்தியோகங்கள். ஒரு தொழிலதிபர்னா யாரு, ஒரு உழைப்பாளினா யாரு? அழகா ஒரு வேறுபாட்டை சொன்னான். இன்னைக்கு வேலையை சந்தோஷமா முடிச்சிட்டேன், குடும்பத்தோட நேரத்தை செலவிட்டு நிம்மதியா தூங்கலாம்னு ஒருத்தர் நினைச்சு தூங்க போனான்னா அவன் ஒரு உத்தியோகஸ்தன். இன்னைக்கு வேலை எப்படியோ நல்லபடியா முடிஞ்சிருச்சு, நாளைக்கு நம்ம நிறுவனத்தை எப்படி நடத்த போறோங்கிற மனச்சிக்கலோட தூங்காம நைட்டு புரண்டுகிட்டே இருந்தான்னா அவன் தான் தொழிலதிபர். இப்போ சொல்லுங்க, நிம்மதியான தூக்கம் மகிழ்ச்சியை தருமா? நாளைக்கு எப்படி மாறப்போகுதுங்கிற நிம்மதி இல்லாத புரண்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சி வருமா? இப்போ எங்களுடைய வாதம் தொழில் சரியானதா வேலை சரியானதா? இல்லை, ரெண்டுமே சரியானது தான். எது மகிழ்ச்சி? நிம்மதியான தூக்கமும் நிம்மதியான உறவும் குடும்பத்தோடு செலவிடுகிற அந்த நேரமும் தான் மகிழ்ச்சின்னு நான் பேசுகிறேன். அதான் எங்கள் தரப்பு வாதம். பார்க்குறோம், இன்றைக்கு மே 1 ஆண்டுதோறும் தொழிலாளர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய நீண்ட கடற்கரையாக இருக்கக்கூடிய மெரினாவில் தொழிலாளர்களை போற்றுவதற்காக ஒரு சிலை இருக்கிறது, மே தின பூங்கா இருக்கிறது. என்ன காரணம்? உறவுகளே, தொழிலாளர்கள் தான் இந்த உலகத்தில் கொண்டாடப்படுகிறார்கள். ஏனென்றால் தொழிலும் தொழிலாளிகளும் உத்தியோகஸ்தர்களால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கிற உத்தியோகம் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தது, அதுவே மகிழ்ச்சியை தரும் என்பதை கூறி, நல்லாவின் பால் முழுதும் கஞ்சுக்கில்லை, நறும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் பயிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பன்னரம்பு நிசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர் குலைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர்க்கென்றே இருத்தல் வேண்டும், வாழ்ந்தால் இப்படி வாழ்வது நன்றென ஊராருக்கு என்னை உதாரணம் காட்டு, உலகில் ஒருவன் உத்தமன் இவன் என உயிர்கள் பேசிடும் ஒரு நிலை கூட்டு. நன்றி. அருமை நாராயணன், பெண் வைத்திருக்கிறவர்கள் HCLல் வேலை செய்கிறார்களா இல்லை டாடா கன்சல்டிங்கில் வேலை செய்கிறார்களா என்று தான் பார்த்து மாப்பிளை தருகிறார்கள் என்று குறிப்பிட்டார். வேலைக்கு சென்று வந்து படுத்தால் நிம்மதியாக தூக்கம் வரும், வேலை கொடுத்தால் புரண்டு புரண்டு படுக்க வேண்டும் என்பதை சொன்னார். அதற்கு தக்க பதிலை தருவதற்காக நம்மளுடைய கீழச்செவல்பட்டியைச் சேர்ந்த KR அழகப்பன் அவர்கள் சொந்த தொழில் செய்தால் தூக்கம் நன்றாக வரும் என்ற கருத்தை மறுத்து பேச வருகிறார். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, என் கூட பேச வந்திருக்கும் சக பேச்சாளர்களே, சுயதொழிலை மகிழ்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் பார்வையாளர்களே, சுயதொழிலை மகிழ்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் MC அண்ணன் மாணிக்கம் அண்ணன் அவர்களே, உங்களை எல்லாம் வணங்கிவிட்டு என் பேச்சை தொடங்குகிறேன். எனது பேச்சை தொடங்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேன், நான் பேச்சாளர் இல்லைங்க, மகிழ்ச்சியாக தொழில் செய்கிற ஆளுங்க. அதனால் எங்கிட்ட வந்து பேச்சு எதிர்பார்த்துறாதீங்க. நாராயண கோவிந்த மாதிரி நான் கோர்வையாவோ அழுத்தம் திருத்தமாவோ பேசுவான்னு நினச்சிங்கன்னா உட்காலும் 1% அப்படி பேச மாட்டேன். ஏன்னா நான் மகிழ்ச்சியாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 4 நாளாக ஜூன் மாதம் நான் புத்தக கடை வச்சுருக்கேன். 4 நாளாக ஜூன் பள்ளிக்கூடம் திறக்க போகுதுன்றக்காக கொள்முதல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எந்த முன்னேற்பாடும் இல்லை. அவர் மாதிரி கோர்வையாக எனக்கு பேச வராது முதல்ல. அதனால் என்ன பேசுகிறது ஏது பேசுகிறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நாராயணக்கு வந்தேன்னா எனக்கு இப்போ ஒரு 4-5 ஹிண்டை கொடுத்துட்டு போயிட்டாப்புல. இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்க தலைப்பு என்னென்னா, வாழ்வில் மகிழ்ச்சியை தருவது சொந்த தொழிலா உத்தியோகமான் தான். நான் கோவிந்தன் என்ன சொன்னாப்புல, தொழில் அதிபரை பற்றியே பேசிட்டு போயிட்டாங்க. நான் தொழிலாளர்களை மட்டமாவோ குறையாவோ சொல்லலை. நானும் தொழிலாளர்களை கொண்டாடுறதுக்கு தயாராக தான் இருக்கோம், கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, மகிழ்ச்சி எதில் இருக்குது? இப்போ நீங்கள் சொன்ன கதையிலே எடுத்துக்கோமே. இப்போ 3க்கு 3 கோழி வெட்டிக்கிட்டு போனாங்க இல்லையா? மொதல் ஆளுக்கு 3 பேருக்கு நான் சம்பளம் கொடுக்கணும். மொதல் ஆள் 3க்கு 3 வெட்டிக்கிட்டு போயிட்டான். 2வது ஆள் மண்ணை தள்ளிட்டு போயிட்டான். செடி வைக்க வேண்டிய வரல. அப்போ யோசிக்கணுமா வேண்டாமா? அப்போ எங்கே மகிழ்ச்சி இருக்குது? அப்போ நட்டம் தானே எனக்கு.
அந்த மாதிரி சின்ன சின்னமாக சொல்லிகிட்டே போகிறோம். தொழிலாளர்களை நாங்கள் கண்டிப்பாக கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம். தொழில் வளரணும், தொழிலாளர்கள் தான். அது மாதிரி டாட்டா தொழிலதிபர் டாட்டா தொழிலதிபர் அந்த கீழே இருந்து வேலை செஞ்சாருன்னு சொன்னீங்க. அவருமே தான் தொழிலை கற்றுக்கிட்டு முதலாளியாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை கற்றுக்கிட்டாரு. சும்மா போய் முதலாளியாக போய் உட்காந்துக்கிட்டோம்னா ஏதாவது நடக்குமா, ஏதாவது தெரியுமா, எதுவுமே தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் அடிமட்டத்திலேருந்து படிப்படியாக மேலே வந்தாருங்க. எங்கள் அணிக்கு ரெண்டுலேயுமே வெல்ல முடியுங்க, இதுலேயும் சரி அதுலேயும் சரி. ஆனால் சந்தோஷம் எதில் இருக்குன்றது மட்டும்தான் இப்போ முக்கியமே. முயற்சியும் பயிற்சியும் ஆர்வமும் ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாலியாக இருந்துடலாங்க. நான் வீட்டுக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் கடையில் ஆர்வமாக வேலை பார்க்குறேன். ஆர்வமாக போய் சாப்பிட்டுக்கிட்டு படுத்தனா அதிகபட்சம் முழுசாக 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், கண்ணை முன்னா தூங்கிடுவேன். எனக்கு அதிகபட்ச நேரம் தான். மத்தியான நேரத்தில் சாப்பிட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்குறேன். என்னுடைய தூக்க நேரம் மத்தியானம் 10 நிமிஷம். எல்லாருமே படுத்து 10 நிமிஷம் கழிச்சா தூங்கவே ஆரம்பிப்பாங்க. நான் 1 நிமிஷத்துக்குள்ளே தூங்கிடுவேன். 10 நிமிஷம் தூங்கி எழுந்திரிச்சுன்னா அடுத்த ஃப்ரெஷ்ஷாக இருவேன். அடுத்தாப்புல ஜாலியாக அடுத்த வியாபாரம் பண்ண கிளம்பிடுவேன். ஜாலின்றது நம்மகிட்ட தான் இருக்குது. முதலாளியாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேங்க. என்ன மாதிரி ஜாலி இந்த உலகத்தில் இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. ஏன் இன்னைக்கு இப்போ இங்கே ராமண்ணன் ஒருத்தங்க இருக்காங்கன்னு பார்த்தேன். காதில் தோடு போட்டுட்டுமான்னு எங்கள் அப்பாட்ட கேட்டேன். போடு அப்படின்னாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தா அவங்களும் போட்டிருக்காங்க. இதே உத்தியோகத்தில் இருந்தால் முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. ட்ரெஸ் கோடை மெயின்டைன் பண்ணு, இப்படிலாம் பண்ணாத அப்படின்பாங்க. என் காசில் என் சொந்த தெளிவில் நான் வாங்கி போடுறதுக்கு அவங்க பர்மிஷன் தரணுமா? இது எந்த விதத்துலங்க நியாயம்? என் சந்தோஷத்துக்கு அவங்க நிர்ணயிக்கிறாங்க. சுயதொழில்ன்றது ராஜா மாதிரிங்க. உத்தியோகன்றது கோயிலில் மணி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரிங்க. ராஜா எப்போதும் எதை வேணாலும் ஆணையிடலாம். நம்ம மாணிக்கண்ணனை போல என்ன வேணாலும் ஆணையிடலாம், ஜாலியாக செய்யலாம். கீழே இறங்கி அவங்களுக்கு கீழே ஊழியர்களை நல்லா வச்சுருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது நம்ம இறங்கி போய் வேலை செய்யணும், கஷ்டப்படணும். நமக்கு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டா நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம். கோயிலில் மணி அடிக்கிறவரை பாருங்கள், எதையும் கேட்டு தான் செய்யணும். அவங்க இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. நம்ம இவ்வளோ பேராசிரியர் இருக்காங்களே, அவங்களே வேணாலும் கேளுங்க. ஏதாவது இன்றைக்கி பாடம் நடத்தணும் அப்படின்னா இந்த பாடத்தை இந்த சிலபஸ் இன்றைக்கி இவ்வளோ தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு உட்பட்டு தான் அவங்க நடத்த முடியும். இப்போ இன்றைக்கி 4 நாளைக்கு எனக்கு வேலை இருக்குப்பா, இன்றைக்கி 2 பாடத்தை சேர்த்து நடத்திட்டு போயிடுறேன். இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, 4 நாள் கழித்து 2 பாடத்தை சேர்த்து நடத்துகிறேன் அப்படின்னு அவங்களால முடியுமா? ஒரு காலம் முடியாது. ஏன் இப்போ பாருங்களேன், இன்றைக்கி வாரத்தில் 2வது நாள் யாராவது லீவு கேட்டால் வேலை கொடுப்பாங்களா? நம்ம சின்ன தம்பி என்ன பேசணும் வா அப்படின்னாங்க. டக்குன்னு கடையில் ஆளை மாற்றி வச்சுட்டு சரபுரன்னு கிளம்பி ஜாலியாக இருப்போம், உங்களையெல்லாம் பார்ப்போம், சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். மகிழ்ச்சி தானே முக்கியம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன். உங்களையெல்லாம் பார்த்தேன், அண்ணனை பார்த்தேன். மாணிக்கண்ணன் ரொம்ப காலமாக தெரியும் எனக்கு. மாணிக்கண்ணனுக்கு என்ன தெரியாது, மாணிக்கண்ணனுக்கு என்னையத்தான் மாணிக்கண்ணன் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்க சூழ்நிலையில் அவங்களையெல்லாம் பார்த்தோம், பேசணும். அவங்க 2-3 நிமிஷம் தான் பேசினேன் அண்ணன்ட்ட, அவ்வளோ கவர்ந்துட்டேன். இதுவே எனக்கு இன்னும் ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துக்கு இது அசை போட்டுக்கிட்டே போகலாங்க. அந்த மகிழ்ச்சியை வச்சே நான் அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மகிழ்ச்சிக்கு தாங்க நான் இங்கே தேடி ஓடியாந்துக்கிட்டு இருக்கேங்க. இங்கே நான் சொல்கிறது எதுவுமே மறுபடியும் சொல்கிறேன், எதுவுமே நான் கதை சொல்லலை. எல்லாமே மனசில் தொட்டதையும் மனசில் நினச்சதையும் தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேங்க. இப்போ நான் கடையில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஜாமான் வாங்குறதுக்கு ஒரு ஏழையான ஒரு பிள்ளை வர்றாங்க. அவங்களுக்கு எதாவது நான் குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, என்னுடைய தொழில் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவங்களுக்கு கொடுத்தா நான் மகிழ்ச்சின்னு நினச்சேன்னா என்னால் அதை குறைச்சி கொடுக்கவோ இல்லை இலவசமாக விலையில்லா பொருளாக கொடுக்கவோ முடியும். இதே ஒரு நிறுவனத்தில் நம்ம வேலைக்கு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அங்கே அந்த இடத்துல அது மாதிரி ஏதாவது நடக்குமா? கொடுத்தீங்கன்னா உங்கள் வேலை காலி, அப்புறம் எங்கேருந்து மகிழ்ச்சி வரும் உங்களுக்கு? அதனால் எப்போதுமே நம்ம இன்னொன்று, நம்ம முன்னோர்கள் எல்லாமே நம்ம எல்லாத்துக்கும் சொல்கிறோம், நம்ம முன்னோர்கள் சரியாக செஞ்சாங்கன்னு. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? வேலைக்கா பண்ணாங்க? கடல் காட்டி வாணியம் தானே பண்ணாங்க. எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு முன்னோர்களும் ஒவ்வொரு தொழில் செஞ்சாங்களே தவிர எங்கே வேலைக்கு போனோம்? 99% கிடையாதுங்க, 100% நம்ம தொழில் தான், சொந்த தொழில் தான், சுய தொழில் தான், மகிழ்ச்சியான தொழில் தான். அதனால தான் இவ்வளோ மகிழ்ச்சியாகவும் இவ்வளோ பிரமாதமாகவும் இவ்வளோ அமோகமாகவும் இருக்கும். இப்போ ஐடி ஃபீல்டில் நான் போயிட்டோம், ஐடியில் போனோன்னா லகரத்தில் வேணும் அப்படின்னு நம்ம கோவிந்தன் சொன்னாப்புல இல்லையா? 6 இலக்கத்தில் பணம் வேணும்னு பொண்ணுங்கள்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்றும் கேட்குறாங்க தெரியுமா? உங்களுக்கு இருக்குது, அதனால் நீங்கள் கவலைப்படலை, அதை பற்றி கேர் பண்ணல. முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? மண்டையில் முடி வேணும். பாதி பேர் பசங்களுக்கு கல்யாணம் ஆகாததுக்கு முதல் காரணம் மண்டையில் முடியல. அது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இல்லை நீங்கள் கேளுங்க, நான் அவ்வளோ கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்கேன். முதல் பொண்ணு HEC இல்லாது BSc இல்லாது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. முதல் கேள்வி மேட் ஃபார் ஈச் அதராக இருக்கணும் சித்தப்பா.
எனக்கு மண்டையில் முடி இருக்க மாதிரி பாரு. எப்பா அவன் மனுஷ விட்டு பையன்பா, சகப்பாக இருக்கான்ப்பா, இத்தனை லட்சம் சம்பளம் வாங்குறான்ப்பா, ஃபாரினில் கூட்டிகிட்டு போகிறாங்கப்பா, எல்லா செலவும் கம்பெனி கொடுக்குறாங்கன்னு கெஞ்சிட்டேன். இல்லை சித்தப்பா, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், மண்டையில் முடியல, வேண்டாம் சித்தப்பா அப்படின்ட்டுச்சு. அப்புறம் என்னங்க அந்த 6 லட்சத்தை வாங்கி என்னங்க பண்ணுறது? மகிழ்ச்சியாக இருக்கிறதானே சம்பாதிக்கிறோம். இல்லை அந்த பணத்தை வாங்கி கொட்டி கொட்டியாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? 6 லட்சத்தை வாங்கி நான் என்ன பண்ணுறது? இந்த நிகழ்ச்சியை 30 வருஷத்துக்கு மேலேயா ஜோரா ஜம்முன்னு நடத்திக்கிட்டு இருக்காங்களாம் இந்த உடையான்பட்டி விநாயகர் சங்கத்தினர். அவங்கள்ட்ட சின்னதாக சிதம்பரனை வந்தால் ஒரு கேள்வி கேட்போம்னு நினச்சேன். இந்த பத்திரிகையை சிதம்பரன் தான் அடித்தாங்களாம். அவங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்போம்னு நினச்சேன். அண்ணன் நல்ல நேரமா இல்லை என்னன்னு தெரியல, அண்ணனை காணு இன்னைக்கு வரலையா. நடுவர் சேவைச்சம்மல் கன்றமாணிக்கம் MCN மாணிக்கன்னு அடிச்சிருக்காங்க. இதில் ஒரு பெரிய பிழை இருக்குது. அதை ஏன் கேட்கல, கவனிக்கலை? சிலம்பரனும் கவனிக்கலை, நாச்சியப்பரனும் கவனிக்கலை. அவங்க இது சேவைச்சம்மல்றதெல்லாம் எப்படி வந்துச்சு? மகிழ்ச்சியாக தொழிலதிபராக இருந்து மகிழ்ச்சியான தொழில் செஞ்சதுனால தான் வந்துச்சு. அண்ணனை பாருங்களேன், வேலைக்கு இருக்கிறவங்களை யாருமே நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாதுங்க. தொழிலதிபரையும் மகிழ்ச்சியான தொழிலதிபர்களை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அவங்க மோதிரம் போடணும், வெள்ளையும் ஜலையுமா இருக்கும் அப்படின்னே கிடையாது. அவங்க முகத்தில் ஒரு தேஜஸ், அருமையான தேஜஸ் தெரியுங்க. அதுதாங்க அவங்க தொழில். அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இவங்க எல்லாருமே இன்னொன்று சொல்லுவாங்க, நான் வீக்கெண்டுன்னு புதுசாக ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்கெல்லாம். நாங்கள் சனி ஞாயிறு வேலைக்கு வாரம் பூரா வேலை செய்வோம். வாரம் பூரா வேலை செய்வோமா? என்ன 5 நாள் தானேங்க வேலை செஞ்சுருக்கீங்க, என்ன வாரம் பூரா? அது என்ன அப்படி இழுத்து பேசுறது? அப்புறம் வீக்கெண்டில் நாங்கள் லீவு அங்கே போவோம் இங்கே போவோம் அப்படின்னு. எனக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. வருஷத்தில் 365 நாளுமே ஜாலி தாங்க. ஜாலியாக எங்கே நினச்சாலும் போகலாம், எப்போ நினச்சாலும் போகலாம். இப்போ நீங்கள் நாளைக்கு கல்யாணம் ஆனோடனே நீங்கள் நம்ம தாயவில் கல்யாணத்துக்கு வருவீங்க இல்லை? இது வரைக்கும் வேலைக்கு போகணும். நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? தொழில் செய்கிறவங்க மட்டும்தான் கல்யாணத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். புள்ள எங்கப்பா, லீவு கிடைக்கலப்பா. அந்த மேனேஜருக்கு நல்ல மூடாக இருந்து லீவு கொடுத்தா தான் நம்ம வர முடியுமா நம்ம சந்தோஷத்துக்கு? வாய்ப்பளித்த அனைவருக்கும் சொந்த தொழிலை சுயமாகவும் ஜாலியாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்யும் அழகப்பன் கருப்பியாவின் மகன் மிகுந்த நன்றி வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அழகப்பண்ண ரொம்ப அருமையாக நகரத்தாரெல்லாம் பெட்டியடி பையனாக இருந்து தான் முதலாளியாக வந்தார்கள். அது மாதிரி டாடா கம்பெனிலையும் வேலை பார்த்து தான் அவர் முதலாளியாக வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்ற கருத்தை பதிவு செய்தார். இங்கே பேசின 2 பேருமே தூக்கத்தை பற்றி பேசினாங்க. இந்த தூக்கத்தை பற்றி பேசணுன்னா எனக்கு ஒரு தூக்கத்தினுடைய நிகழ்வு நினைவுக்கு வந்தது. எங்கள் அப்பச்சியோட கூட பிறந்தவங்க 5 பையங்க, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை ஐத்தைக்கு முடியலைன்னு இந்த 5 பையங்களுடைய மக்கள் நாங்கள் ஒரு 10 பேர் அவங்கள பார்க்க போனதில் எங்கள் சித்தப்பார் மகன் கேட்டார், உனக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டார். எங்கள் சொன்னிச்சு, ஒன்றும் பண்ணலடா, திண்ணையில் உட்கார்ந்துருக்கையிலே தூங்கிடுறேன், எப்படி தூங்குறேன்னு தெரியலை, அசந்து கீழே விழுந்துடுறேன், மண்டையில் அடிபட்டு போயிடுது, ரத்தம் வந்துடுது, இதுதான் தொந்தரவு அப்படின்னாரு. சொன்னிச்சு எங்கள் சித்தப்பார் மகன் சொன்னார், நாங்கள் உன்னைய பார்க்க வந்தது தப்பு, நீ தான் எங்களை பார்க்க வரணும். நாங்கள் வீட்டில் போய் மெத்தையை போட்டு ஏசியை போட்டு தூக்க மாத்திரையை போட்டு இத்தனையும் போட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. புண்ணியவதி, நீ உட்கார்ந்தே தூங்குற, எந்த இடத்துல உட்கார்ந்து தூங்குறேன்னு சொல்லி நான் அந்த இடத்துல உட்காந்துட்டு போகிறேன்னாரு. அதனால் தூக்கம் இன்றைக்கி மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணினால்தான் தூக்கம் வருகிறது, மனம் நிறைவை அடைந்தால்தான் தூக்கம் வருகிறது என்ற செய்தியை வேலைக்கு போனால் தான் நிறைவுங்கிறாரு. அண்ணன் முதலாளியாக இருந்தால்தான் மனநிறைவு, படுத்த 1 நிமிஷத்தில் தூங்குறோங்கிறாரு. எந்த கடையில் அந்த மெத்தை வாங்கினாருன்னு சொன்னால் பல பேருக்கு வேணும். அந்த மெத்தை கடைக்காரருக்கும் வியாபாரம் நடக்கும். அடுத்ததாக தரையில் அட்டைப்பட்டி பெரிய முதலாளிகள்லாம் இந்த ஜெயச்சந்திரா கடைக்கு போனீங்கன்னா அவரை பார்க்கலாம். ஏசி ரூம்லெலாம் படுக்க மாட்டார், 4 பேல் இருக்கும், அது மேலே ஒரு துண்டு துணி கட்டையை தூக்கி போட்டு மேலே துண்டை போட்டு அதில் படுத்திருப்பார். பெரிய முதலாளிகள்லாம் அண்ணன் சொல்கிற மாதிரி மெத்தைகள்லேயும் சொகுசுகள்லேயும் தூங்குவதில்லை. ஏன்னா அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றார் போல் அந்த தூக்கம் வரும் போல் தெரியுது. முடிவை பார்ப்போம். அடுத்ததாக
உத்தியோகமே என்று நம்மளுடைய விராச்சலையைச் சேர்ந்த அழகம்மை அண்ணாமலை அவர்கள் பேசி தள்ள போகிறாங்களாம், பொறிஞ்சு தள்ளிடுவார்கள் என்று எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். நான் சொன்னேன், குதிரை வண்டியை நிறுத்தி நிதானமாக ஓட்டினா தான் பாதி பேர் ஏறலாம், நீங்கள் போகிற வேகத்துக்கு புரிந்து கொள்ளுதல் முக்கியம். ஏன்னா இது போன்ற சபைகளில் இந்த மாதிரி பட்டிமன்றம் நடக்கும்போது திரும்பி செல்லும்போது சில செய்திகளோடு நாம் செல்ல வேண்டும், அதை நம் பிள்ளைகளிடம் பகிர வேண்டும் என்பது தான் இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கம். அதனால் அவர்களுடைய பேச்சை நிதானமாக பேசுவார்கள். முழுமதியின் தன்னொழியே வித்தகமே நித்தியமே கவியின் விளைநிலமே சங்கம் கண்ட உன்னை அங்கம் குளிர நின்று தாழ்பணிந்தேன் என் உயிரே. என் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். இங்கு கூடியிருக்கும் ஆட்சிமார்களுக்கும், அன்பு நிறைந்த ஆட்சிமார்களுக்கும், ஆட்சி சொல்லை தட்டாத அண்ணன்மார்களுக்கும், ஆயா அப்பத்தா ஐயாக்கள் அனைவருக்கும், என்னோடு இந்த பட்டிமன்றத்திலே பங்கு கொள்ளும் அறிவில் சிறந்த பெரியோர்களுக்கும், அண்ணன் சேவை செம்மல் மாணிக்கமன்னன் அவர்களுக்கும் என் மனதார காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி அண்ணன் ஃபஸ்ட்டே ஸ்பீட் பிரேக்கர் போட்டு தான் என்னை அனுப்பியிருக்காங்க, பார்த்து பொறுமையாக பேசிட்டு வாப்பா அப்படின்னு. அதனால் என்னுடைய வேகத்தை சற்று குறைத்து கொள்ள முயற்சி செய்கிறேன். வாழ்வில் மகிழ்ச்சியை தருவது சொந்த தொழிலா உத்தியோகமா, இதுதான் எங்களுடைய தலைப்பு. இதை கேட்டுட்டு ஒரு காமன் நேரம் எங்கள் செட்டியாருக்கு சிரிப்பு தாங்கலை. ஏன்னா அவங்களும் சொந்த தொழிலில் இருக்காங்க, நானும் சொந்த தொழிலில் இருக்கேன். ஆனால் நான் பேச போகிறது உத்தியோகமேன்னு பேசுகிறேன். ஏன்னா ரொம்ப அடிபட்டு அனுபவப்பட்டு சரி உத்தியோகம் தான் சிறந்ததுன்னு ஒரு முடிவுக்கு அதே என்னுடைய பக்கம் நினைத்து மிகவும் பெருமை கொள்கிறேன். அதை பற்றின நிறைய பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல அண்ணன் சொன்னாங்க, நான் ஸ்டேஷ்னரி கடை வச்சுருக்கேன். நம்ம அண்ணன் முதல்ல எனக்கு முன்னாடி பேசினவங்க ஸ்டேஷ்னரி கடை வச்சுருக்கேன், கொள்முதலில் பிஸியாக இருந்தேன், அதனால் என்னால் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னாங்க. மிகவும் ஜாலியாக இருக்கிறது நான் தான். ஆனால் எனக்கு தான் தெரியும் அவங்களோட வருத்தம் என்னென்னு. வாங்கின பொருள்லாம் விற்குமா விற்காதா, எல்லாரும் நம்ம கடையில் வாங்குவாங்களா பக்கத்து கடையில் போய் வாங்குவாங்களா, நைட்டெல்லாம் தூக்கம்லாம் வந்திருப்பாங்க. ஆனால் சொல்கிறாங்க 10 நிமிஷத்தில் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி 10 நிமிஷம் தூக்கம் தான் என்னுடையதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 10 நிமிஷம் முடிச்சு வேகமாக நம்ம எந்திரிச்சதுக்கப்புறம் ஐயோ வியாபாரம் போயிருக்குமே, யாராவது வந்திருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம அந்த தூக்கத்துலேருந்து எந்திரிப்போம். அப்படிப்பட்ட தூக்கம் தான் இந்த சொந்த தொழில் செய்கிறவர்களுடைய தூக்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துந்தனா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குங்க. இந்த அதிகம் 2 எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் வாழ்க்கை பூரா ஓடிக்கொண்டிருக்கிறது தான் அந்த சொந்த தொழில் செய்கிறவர்களுடைய நிலைமை இன்றைக்கி. ஆனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையவே கிடையாது. மாதம் 10ஆம் தேதி ஆச்சுன்னா கையில் சம்பளம் வரும். அந்த சம்பளத்துக்கு ஏற்ற சிக்கனமான செலவுகள் நம்மளால் செய்ய முடியும். அப்போ ஒரு கணக்கீட்டோடு அந்த வாழ்க்கை பயணம் தொடரும். அப்படிங்கும்போது நமக்கு எந்த ஏற்றம் இறக்கம் வராது. ஒருவேளை நம்ம முன்னாடியே இந்த கிரெடிட் கார்டு அது இதெல்லாம் இருக்குது, அதுலேருந்து நம்ம வாங்கிட்டோம்னாலும் நம்மளுடைய வருமானம் இவ்வளவு தான், இதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவு செஞ்சால் சமாளிச்சுக்கலாங்கிற ஒரு திட்டமாவது இருக்கும் மனசில். ஆனால் இந்த சொந்த தொழில் செய்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா, நாளைக்கு அவன் தருவான் இவன் தருவான், இங்கேருந்து பேமெண்ட் வரும் அங்கேருந்து பேமெண்ட் வரும்னு உழப்பி நம்ம பேமெண்ட்டெல்லாம் நம்ம கையிலேருந்து கொடுத்துருவோம். பார்த்தா நமக்கு ஒருத்தன் கூட பேமெண்ட்டே தரமாட்டான். இந்த பேமெண்ட்டுன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு வார்த்தை ஒரு இது ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு சொன்னால், எங்கள் செட்டியார் ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேரிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. தூக்கத்தில் எழுப்பி காலையில் ஒரு 6:15 இருக்கும். ஏங்க எந்திரிங்கன்னு எழுப்புனேன். பேமெண்ட்டெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னாங்க. எங்கள் பேமெண்ட் இல்லைங்க, பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னு. தூக்கத்தில் கூட பேமெண்ட்டு அவர் தருவாரா தரமாட்டாரா, நாளைக்கு நம்ம கடனை அடைச்சிருவோமா அடைக்க மாட்டோமான்னு எந்நேரம் ஒரு மனக்குழப்பத்தோடையே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை தான் இந்த சொந்த தொழில் செய்கிறவங்களுடைய வாழ்க்கை முறை. இன்னொன்று என்னென்னா, எங்கள் வீட்டுக்கு யாராவது ஒரு கல்யாண பத்திரிக்கையோ இல்லை ஏதோ ஒரு விசேஷத்துக்கே பத்திரிக்கை கொடுக்க வர்றாங்க, இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒரு பத்திரிக்கை வந்துச்சு அப்படின்னா முதல்ல நாங்கள் தேதி பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க மாட்டோம், ஞாயிற்றுக்கிழமையான்னு பார்ப்போம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வச்சாதான் என்னாலே எங்கள் செட்டியாராலையும் போக முடியும். ஏன்னா அவங்களும் சொந்த தொழிலில் இருக்காங்க, நானும் அதே சொந்த தொழிலில் இருக்கேன், ஒரு ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது ஞாயிற்றுக்கிழமை வச்சா மட்டும்தான் எங்களால் முழு மனதோடு அந்த இதில் கலந்துக்க முடியும். இப்போ அண்ணன் சொன்னாங்க, நான் இன்றைக்கி ஒருத்தவங்கிட்ட கையை மாற்றி விட்டு கடையை விட்டுட்டு ஜாலியாக வந்துட்டேன்னு. இப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு, அதை அவங்களால எடுக்காமல் இருக்க முடியலை. ஏன்னா எவனாவது வியாபாரத்துக்காக கூப்பிட்டுருப்பான். அப்போ நம்ம ஃபோன் எடுக்கலைன்னா வியாபாரம் போயிடும்,
பேமெண்ட் போயிடும். அதனால அவசரமாக போய் அந்த ஃபோனை பேசிட்டு வந்தாங்க. இதுதாங்க இன்னைக்கு சொந்த தொழிலுடைய நிலைமை. நிம்மதியான ஒரு அரை மணி நேரம் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது சொந்த தொழில் செய்கிறவங்களால. ஆனால் இந்த ஐடி ஃபீல்டில் ஃபோன் வந்து அவருக்கு மகிழ்ச்சியை தந்துச்சான். செய்தி, மகிழ்ச்சியான செய்தி ஃபோனில் வந்துச்சான். இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்கெல்லாம் பார்த்துக்குங்க, இந்த 2 நாள் வீக்கெண்டுன்னு வச்சுருக்காங்கங்கிறாங்க அண்ணன். அது உண்மைதான். அந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த லேப்டாப்பை திறக்கவே வேணாம். 5 நாளும் டென்ஷனாக இருந்தாலும் அந்த வீக்கெண்டில் அந்த லேப்டாப்பை திறக்கவே வேணாம். ஒரே ஜாலியாக இருக்கும். ஃபேமிலியோடு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஊருக்கு போகலாம், ஆயா அப்பத்தா எல்லாரையும் போய் பார்க்கலாம், எல்லாரோடையும் நேரம் செலவிடலாம், இல்லை மனைவி மக்களோடு நேரம் செலவிடலாம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை கொடுக்கக்கூடியது, குடும்பத்துக்கான நேரத்தை கொடுக்கக்கூடியது உத்தியோகம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த முதலீடுன்னு ஒன்று இருந்தால் தான் சொந்த தொழில் செய்ய முடியும். அந்த முதலீடை போட்டுட்டு அந்த முதலீட்டிலேருந்து நமக்கு லாபம் வருமா வராதான்னு எந்நேரமும் அதை பற்றியே யோசித்து கொண்டு இருக்காமல் அறிவை மட்டுமே முதலீடாக போட்டு நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கான ஊதியம் கட்டாயம் கிடைக்கும். இப்போ இந்த இடம் இல்லையா, நம்ம இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்ம மாறுதலும் நமக்கான மாற்றத்தையும் நம்மளால் எடுத்துக்க முடியும். இப்போ ஒரு சொந்த தொழில் செய்கிறவங்களால் எப்போவுமே ஒரு முதலாளி ரேஞ்சில் இருக்கிறவங்க எப்போவுமே பின்னாடி போய் வேலைக்கு நம்ம போய்க்கலாம், அந்த தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போய்க்கலாங்கிற இதுவே பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பொசிஷனை அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவர் முதலாளி, இவர் வந்து கடை ஓனரு, இந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க. இதை விட்டுட்டு நம்ம வேலைக்கு போனால் நம்ம வாழ்க்கையில் தோற்று போயிட்டோமோங்கிற ஒரு பயம் வந்துடும். அந்த வாழ்க்கையில் தோற்று போயிடுவோமோங்கிற பயத்தை கொடுக்காமல் நிம்மதியை கொடுப்பது உத்தியோகமே. இந்த சிறப்பு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், உத்தியோகம் அப்படிங்கிறது லவ் மாதிரிங்க. நமக்கு பிடிக்கலையா பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சொந்த தொழில்ங்கிறது கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி. கமிட்மெண்ட் ஆகிட்டோம், வெளியவே வர முடியாது. பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஊர் என்ன சொல்லுவோம், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு அது கூடவே சேர்ந்து நம்மளும் போக வேண்டியதான். சிலருக்கு கடவுள் புண்ணியத்தில் மனைவி கிடைக்கிற மாதிரி, சிலருக்கு நல்ல தொழில் அமைந்துருது, அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறி போயிடறாங்க. ஆனால் 75% உத்தியோகம்தான் சிறந்தது என்று கூறிக்கொள்கிறேன். நம்ம வந்து அறிவை முதலீடாக பெற்று செய்கின்ற உத்தியோகம்தான் ஜாலியான வாழ்க்கை. சொந்த தொழிலை போட்டு லாபம் வருமா வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற வாழ்க்கை போலியான வாழ்க்கை என்று கூறி வாழ்வில் மகிழ்ச்சியை தருவது உத்தியோகமே என்று கூறி என் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆச்சியும் செட்டியாரும் சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிற சிரமத்தை தாங்க முடியாமல், மகிழ்ச்சி இல்லாமல் இங்கே வேலைக்கு போகிறது தான் சிறப்புன்னு பேச வந்திருக்காங்க. இதில் ஒரு செய்தியை சொன்னாங்க. அதாவது சொந்த தொழிலுங்கிறது கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி, வேலைக்கு போகிறதுங்கிறது லவ் பண்ணுற மாதிரி அப்படின்னாங்க. இப்போ லவ் பண்ணுற பிள்ளைய பூரா கம்ப்ளைண்ட் பண்ணுதுங்க. அது ரொம்ப முக்கியம். வேலைக்கு போகிறவங்கள்லாம் ஆயா அப்பத்தாவை ஞாயிற்றுக்கிழமை போய் பார்க்கலாம்னு சொன்னாங்க. சந்தோஷத்துக்காக போய் பார்க்கலாம்னு சொன்னதே சந்தோஷமாக இருக்குது. அவசியம் பார்க்கணும். இப்போ ஒரு பிள்ளையும் பார்க்க மாட்டேங்குது ஆயாவையும் அப்பத்தாவையும். அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. எல்லாரும் ஆயா அப்பத்தாவோட இருங்கன்னு சொல்லி வேலைக்கு போகிறவங்களும் வீட்டில் இருந்தே வேலையை பாருங்கன்ட்டாங்க பாதி பேரை. அதுவும் இன்றைக்கி இந்த சூழலில் இருக்குது. இருந்தாலும் அப்படியெல்லாம் இருந்தால் கூட தொழில் பண்ணி சம்பாதிச்சு மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு என்கிற தரப்பில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரவி முதலாளியாக மாற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். தொழில் முனைவோராக வர தயாராகி இருக்கிறார். அவர் இந்த தரப்பில் தொழில்தான் சிறந்தது என்று இங்கு எடுத்துரைக்க வருகிறார். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். கல்வியால் பெற்ற அறிவு, அறிவால் விளைந்த சிந்தனை, சிந்தனை தரும் செயல்பாடு, செயல்பாட்டினால் உருவாகும் தொழில், தொழில் தருகின்ற மகிழ்ச்சி. இதாங்க நான் பேச வந்திருக்க தலைப்பு. நம்ம இருக்கிறது வந்து ஆத்தங்குடி, ஒரு தொழில் நகரம். இன்னைக்கு காலையில் மாமா சொன்னாங்க, 100க்கும் மேற்பட்ட மரக்கடைகள் இருக்குது, 100க்கும் மேற்பட்ட பூக்கள் கடைகள் இருக்குது, 100க்கும் மேற்பட்ட கூடை செய்கிறவர்கள் இருக்கார்கள். என்னங்க சொல்கிறீங்க? நீங்கள் பேசுகிற இடமே வந்து தொழில் கிராமங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் நீங்கள் வந்து இந்த சைடு பேசியிருப்பீங்க.
உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நீங்கள் சரி பேசியிருந்தீங்கன்னா நடுவர் என்ன ஆவார் யோசிச்சுப்பாங்க. நடுவர் வந்து என்ன பண்ணுவார், அவர் தான் முதல்ல வந்து பேசியிருப்பார். ஏன்னா அவங்க பாட்டனார் பூட்டனார் காலத்திலேருந்து தொழில் செய்பவர்கள் அவர்கள், கரெக்டா? ஸோ அதனால் வந்து நான் வந்து என்ன பேச போகிறேன்னா, ஃபஸ்ட்டு சமுதாயத்தில் நடக்கின்ற மாற்றத்தை கொண்டு வருவதனால் கிடைக்கும் மகிழ்ச்சி, மெயினாக அந்த டாப்பிக்கை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஓகே, இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு. ஒரு பாட்டி வந்து காரில் குண்டலத்தை போட்டுட்டு நடந்து வருவாங்க. நடந்து வந்துட்டு, ஐயா மாறா, ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஏரோப்ளேனில் போகணுன்னு ஆசை, என் பிள்ளை கூட என்னை கூட்டிகிட்டு போகல, ஆனால் இன்றைக்கி என்னோடய சிறுவாட்டு காசில் நான் பறந்து வந்து இறங்கியிருக்கேன்னா எப்படி அப்படிம்பாங்க. இது வந்து சூரரை போற்று படம். இது வந்து ஒரு நிஜ கதைங்க. இது ஒரு ஏர்டெக்கான் அப்படின்னு ஒரு விமானம் உருவாக்கினார். அதில் இன்னொரு டைலாக் வரும், அருமையான டைலாக். பேச்சு சொல்கிறாள் அவன் பறக்கப் போகிறான் என்று, அவன் பறக்கும் வரை அவன் ஓய மாட்டான். அப்படிப்பட்டவர் தாங்க ஜிஆர் கோபிநாத்னு. அவரோட எண்ணம் என்னென்னா, சாதாரணமாக இருக்கவங்களும் விமானத்தில் பயணம் செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய முயற்சி. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜெட் ஏர்வேஸ், கிங்ஃபிஷர் அப்படின்னு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருந்துச்சு. அப்படி இருந்தால் கூட மலிவு விலையில் டிக்கெட்டை கொண்டாந்து இன்றைக்கி எல்லா டிக்கெட்டையும் மாற்றிட்டார் அவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3000-4000 நம்ம ஃப்ளைட்டில் போக முடியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து ஏர்டெக்கான். ஸோ ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டாந்துருக்காரு. அதனால் அவர் கிடைத்த மகிழ்ச்சி இல்லையா சொல்லுங்கள். ஸோ இது ஒரு கருத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கும் இது மாதிரி தொழில் செய்யணும்னு ஆசை. ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி வந்து டெபுட்டன் தான். நடுவர்கள் சொன்னது போல் என்னோடய பேச்சை வந்து என்னுடைய ஆயா ஊரிலே நான் தொடங்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க கூடலாம் வந்து அந்த விநாயகர் அந்த தேர் இழுத்துட்டு போவாங்க பூத்தட்டு. அப்போ இந்த வயசுலேருந்து அவங்களோட போயிருக்கேன். இப்போ கூட சேர்ந்து பண்ணுறாங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கின்றது. இதெல்லாம் வந்து தொழில் செய்யும் போது அவங்களுக்கு கிடைக்கிற டைம் அதனால வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் ஏன் வந்து தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்வம். அதை முன்னிட்டு H2Next ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்தாபனத்தை தொடங்கினேன். அதில் என்னென்னா, நீரிலிருந்து நீரியம்னா ஹைட்ரஜன் தயாரிக்கிறது. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாடு பார்த்திங்கன்னா ஒரு எரிபொருள் சார்பற்ற நாடாக இருக்குது. ஆப்கானிஸ்தானோ இல்லை ஈரானோ இந்த டாலர் ரேட்லாம் ஏறிட்டே இருக்கிறதுக்கு காரணம் வந்து இது மாதிரி உள்ள ஃபியூயல்ஸ் தான். ஸோ இதை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து நீரிலேருந்து ஹைட்ரஜன் தயாரிக்கிறேன். இப்போ ஹைட்ரஜன்கிறது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெட்ரோல் டீசல் இருக்குது, அடுத்து வந்து மின்சார வாகனம் வருது, இன்னொரு 10 வருஷத்தில் இதை பார்ப்பீங்க ஹைட்ரஜனை. ஸோ இப்போ நம்ம நாடு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 3 பக்கம் நீரால் சூழ்ந்தது. ஸோ நீர் நம்மள்ட்ட நிறையா இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஆற்றல் உருவாக்கினோம்னா நம்ம நாடு வந்து ஒரு எரிபொருள் சார்பற்ற நாடாக உருவாகும். ஸோ இந்த முயற்சியில் தான் ஸோ இது வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்காக முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கின்றேன். ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னங்க சிக்கனை வந்து கேக் ஷாப் மாதிரி வச்சு விற்கிறீங்களே, அதோட கால் தனியாக ரெக்கை தனியாக விற்கிறீங்களே அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. என்னையா நானும் இங்கே இந்த ஊரில் இருக்க கருப்பஞ்சட்டி அண்ணன் அப்படிங்கிற சேர்ந்து தான் அந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசாக தெரிஞ்சிச்சு. இது என்னடா அது சிக்கனை வந்து இப்படி வச்சு விற்கிறாங்களே அப்படின்னு பாருங்கள். அன்றைக்கி நாங்கள் எப்படி போராடினோம்னா 2 பேப்பர் வச்சுப்போம். ஆனால் இதெல்லாம் வந்து நார்மல் கடை, இங்கே ஸ்மெல்லு வரும், ரத்தம் இருக்கும், சக்கையாக இருக்கும், இது எங்களோட சிக்கன் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி 7-8 கடைகள் வந்திருக்கு ஒசூரில். ஸோ இது ஒரு மாற்றத்தை கொண்டாடுறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா, மகிழ்ச்சி இல்லையா அப்படிங்கிறது தான் என்னோடய வாதம். அதுக்கப்புறம் வந்து நகரத்தார்கள், அதாவது இந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி அப்படின்னு. அதாவது வந்து பொது நிறுவன பொறுப்பு. ஒரு பெரிய கம்பெனின்னா அதில் உள்ள ஒரு லாபத்தை வந்து பொது சேவைக்காக செய்யணும். இதை வந்து அந்த காலத்திலே நாம் நகரத்தார்கள் வந்து செஞ்சோம். பார்த்திங்கன்னா லாபத்தில் ஒரு 10% 15% அவர்கள் கொண்டாடாத கோயில்கள் இல்லை, அவர்கள் கொண்டாடாத மருத்துவமனைகள் இல்லை, பள்ளிகள் இல்லை. இப்படியெல்லாம் வந்து பொது சேவை அதாவது வர லாபத்தில் நம்மளால் பகிர முடியுது. நான் அண்ணனை கேட்குறேன், நம்ம இஎம்ஐ நானும் வேலை செஞ்சேன், நானும் இஎம்ஐ கட்டினேன், அதனால் எனக்கும் தெரியும். ஸோ இஎம்ஐ கட்டி அந்த இஎம்ஐ கட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வீடு வந்து டிப்ரிஷியேட் ஆகிடும்.
அப்படி உள்ள சம்பாத்தியத்துக்கும் இன்றைக்கி பெரிய பெரிய மாளிகைகள் கட்டி இப்போ நகரத்தார் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த காலத்தில் பர்மா போய் அங்கேருந்து மரங்களை கொண்டாந்து இங்கே பல வீடுகள் தேக்கு மரத்தால் செய்யப்படுகின்றது. அவ்வளோ பெரிய வீடுகளை கட்ட முடியுமா? இப்போது அது கட்டித்தான் இஎம்ஐ கட்ட முடியுமா? நம்மளால் முடியாது. இது போன்ற காரியங்கள் செய்ய வேண்டுமென்றால் தொழில் செய்தால்தான் அதில் வரும் லாபத்தில் வைத்து பொது சேவை செய்ய முடியும். அதுதான் என்னுடைய அடுத்த வாதம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அது மாதிரி நிறையா இப்போ பார்த்திங்கன்னா புத்தொழில் டெய்லி ஒன்று வந்துட்டுருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறாங்க, அதாவது அப்புறம் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா வேலை செய்கிறதுக்கு ஆளே தேவையில்லை அப்படிங்கிறாங்க. இந்த கொஞ்ச நாளில் அப்படி தான் கொண்டாடுறாங்க. ஒரு கோடு எழுதணும்னா இப்படி கோடு எழுதணும், அது சொன்னால் போதும், அதுவே கோடு எழுதிடும். அப்படி இருக்க பட்சத்தில் வேலைக்கு போகிறதுக்கு ஆபத்தா இல்லையா? அதுதான் என்னோடய வாதம். ஓகே, அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை சொல்லலைன்னா எங்கள் ஆட்சி என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. அவங்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, இதை சொல்லிட்டு கண்டிப்பாக அப்படின்னு. அதாவது இந்த பட்டிமன்றம் இந்த தலைப்பில் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்கும். ஆனால் இது இந்த 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 தலைப்பில் 16 வருடங்கள் பட்டிமன்றம் நடத்தியவன் நான். இது எப்படின்னா, எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பேசி முடிக்கும் போதே எங்கள் மாமனாட்ட போய் சொல்லிட்டாங்க, இவன் ஒரு 5 வருஷத்தில் தொழில் தொடங்க போகிறான் அப்படின்னு. மாமனாரும் சரி அப்படின்ட்டாரு, மனைவியும் ஓகே ஓகே அப்படின்னாங்க. அப்போ ஸோ எதிரணியர் சொல்லலாம், 16 வருடமாக உங்களால் உங்களுடைய ஆட்சியை கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு பெருமையாக நான் சொல்கிறேன், எங்கள் ஆட்சி வி ப்ரொப்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்னா தொலைவில் நேர்காணல் பண்ணுறது. ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒரு 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 விஷயத்தை ஒரு இஷ்யூவை சால்வ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது அதில் இல்லையா ஒரு சந்தோஷம்? கரெக்டாக. ஸோ அவங்க கன்வின்ஸ், அது இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் தொழில் பழகி பாருங்கள், ஆட்சியெல்லாம் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாம். இது நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தது. ஸோ கன்வின்ஸ் பண்ணுற எபிலிட்டி தானாக வந்துடுது. ஏன்னா நாங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்க்குறோம், கஸ்டமரை பார்த்து சேல்ஸ் எடுக்கிறோம், ஆர்டர் எடுக்கிறோம், அப்படியே பழகி ஆட்சியும் கன்வின்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் முடிவெடுப்பதில் சுதந்திரம். அதாவது என்னென்னா, இதுவும் நான் சொல்கிற கதை எல்லாமே உண்மையான கதை தான். என்கிட்ட நான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தேன் பிடபிள்யூசியில். அப்போ என்கிட்ட ஒரு ஊழியர் வேலை செஞ்சார். ஆக்சுவலாக என்னென்னா, கிளைண்ட் புஷ் பண்ணுறாங்க, இந்த ஊழியரை இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளில எடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்லி பார்க்குறேன், இல்லைங்க கொஞ்ச நாள் இருக்கட்டும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு. நான் இப்போ வேலை செஞ்சேன். ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னுடைய மேலதிகாரிகிட்ட போயிட்டு இவரை எடுத்துருங்கன்ட்டாங்க. அவரை எடுத்துட்டாங்க. இப்போ கீழே இருக்க என்னோடய ஊழியர் கேட்குறாரு, என்ன சார் நீங்கள் இருந்தும் என்னை தூக்கிட்டாங்களே ப்ராஜெக்ட்லேருந்து அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நாளில் கம்பெனிலேருந்து தூக்கிட்டாங்க. ஸோ இது நான் வேலை செய்யும் போது நடந்த விஷயங்கள். ஆனால் இப்போ அதே விஷயம் நான் எஸ்டோனிக்ஸில் என்னால் பண்ண முடியுது. என்னென்னா, எங்கிட்ட ஒருத்தங்க வேலை செய்கிறாங்க, ஒரு விலை முயன்ற ஒரு பொருளை கை தவறி கீழே கொட்டிடுறாங்க. நான் என்ன பண்ணுறேன், சரி பரவாயில்லம்மா கை தவறி தானே கொட்டிருச்சு அப்படின்னு என்னால் முடிவெடுக்க முடியுது. அப்போ நான் ஒருத்தங்க நம்பி நான் சொன்னாலுமே என் பின்னாடி அவங்க ஒரு செயலை நிறைவேற்றுறாங்க வேலை செய்யும்போது. பட் ஆனால் சொந்த தொழிலேருந்து எனக்கு இந்த முடிவெடுக்கிற சுதந்திரம் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த பொண்ணை எனக்கு டெய்லி கால் பண்ணி பல ஆயிரம் சம்பாதிச்சு கொடுத்துட்ருக்கு. அந்த பொண்ணு ஒரு வாட்டி விட்டு கொடுத்தனால நான் கெட்டு போகவில்லை. இதை தான் சொல்கிறேன். இதை நீங்கள் சொந்த தொழிலில் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் வேலை செய்யும் போது உங்களுக்கு நிறையா ப்ரெஷர் வரும். நான் பார்த்துருக்கேன். நான் 2 சைடு வந்தனால நான் இதனால் சொல்ல முடியுது. ஸோ அது மாதிரி நிறையா விஷயங்கள். அப்புறம் இது வெறும் கதை மட்டும் சொல்லிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லக்கூடாது யாரும். அதனால் ஒரு சில ஆய்வறிக்கைகளோட ரிசல்ட்ஸையும் நான் சொல்லிடுறேன். ஜேர்னல் ஆஃப் பிஸ்னஸ் வெஞ்சரிங் அப்படிங்கிற ஒரு பெரிய கமிட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பல ஆயிரம் பேருக்கு ஒரு சர்வே மாதிரி எடுத்துகிட்டு அங்கே என்ன சொல்கிறாங்க, தொழில் செய்பவர்களே நிறைந்த திருப்தி உள்ளார்கள் அப்படி. ஸோ அது மாதிரி பல அறிக்கைகள் வச்சுருக்கேன். இதெல்லாமே வெறும் கதை அல்ல, இதெல்லாமே நம்ம எடுத்து அது ஜேர்னல் ஆஃப் ஹாப்பினஸ் ஸ்டடின்னு ஒரு கமிட்டி இருக்குது, வார்டன் யூனிவர்சிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது, அது மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் பேசல். இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தொழில் முனைவர்களிடம்
அதிகமாக மகிழ்ச்சி இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து என்ன சுயநம்பிக்கை இருக்குது, சகிப்புத்தன்மை இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வேறு வேறு சொசைட்டிஸு, நான் எல்லாத்தையும் சொல்ல டைம் இல்லாதனால சொல்லலை. அது மாதிரி பேயர்ஸ் யூனிவர்சிட்டிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உடல் மற்றும் மன நோய்கள் வந்து தொழில் செய்பவர்கள் கம்மியாக இருக்குங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷம் தானுங்க. ஸோ இதுதான் என்னுடைய வாதம். ஸோ வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடையாந்தட்டி கோயில் அருமையாக இந்த விழாவை நடத்தி வருகின்றது, அவர்களுக்கும் நன்றி. இந்த ஊரில் பிறந்த, அதாவது என்னோடய ஆயா ஊர் இது. ஐயாவை பற்றி பேசாமல் நான் என்னால் போக முடியாது. சிக்ரி, அதாவது என்னுடைய அதாவது வேலை செய்கிறதுங்கிறது, அவங்களுக்கும் ஆக்சுவலாக வேலை செய்கிறதுங்கிறது வந்து இங்கே ஆரம்பித்தது இந்த ஊரில் தான். நான் சிக்ரியில் தான் வேலை செஞ்சேன். ஐயா கூட ஒரு 2.5 வருஷம் இருந்தேன். ஐயா பண்ணதை நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது பொது சேவையில் செய்யும்போது என்ன அவங்களுக்கு டைம் கிடைக்கிது, எப்படி கிடைக்கிதுங்களா. இப்போ கொஞ்சமாக நான் மாறி வரனால எனக்கும் அது தெரியுது. வேலை செய்யும்போது நான் எப்படி இருந்தேன், இன்றைக்கெலாம் வந்திருக்கவே மாட்டேன். நான் வேலை செஞ்சிருந்தால் நான் இன்றைக்கி வந்திருக்க மாட்டேங்க. அப்படி போயிட்டுருக்கு. அதனால் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுப்பிரமணியனுக்கு கன்னி பேச்சு, அதுவும் ஆயா வீட்டில் பேச்சு ரொம்ப அருமை. ஆயா வீட்டு ஊர் வந்து ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு தமிழாசிரியர் இருந்தார். அவர் சொல்லுவார், அந்த காலத்தில் தாயை பிரசவத்திற்கு ஆயா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க ஆத்தா வீட்டில் புள்ள பிறக்கும். பிள்ளைய லீவுக்கு பூரா பிறந்தெடுத்து பாசம் விடாது. ஆயா விடுன்னு லீவ் விட்ட மறுநாள் ஆயா வீட்டுக்கு போயிருங்க. எல்லா பிள்ளைகளும் ஆயா வீட்டில் இருக்கும். கூடி மகிழ்வோம், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்போதும் அது மாறவில்லை. பிறக்கிற பிள்ளை பூரா ஆஸ்பத்திரியில் பிறக்குது. தவறாமல் ஆஸ்பத்திரிக்கு தொடர்ந்து போயிட்டு வந்து கொண்டு இருக்கிறது. பிறந்த இடத்து பாசம் விடவில்லை என்று சிறப்பாக சொல்வார். அதுபோல் ஆயா வீட்டு பாசம் விடாமல் கன்னி பேச்சை மிக அழகாக ரவி சுப்பிரமணியம் அவர்கள் இங்கு எடுத்துரைத்தார். தொழில் செய்ய வேண்டும். வீட்டிலே 15 வருஷம் பட்டிமன்றம் நடந்தது. மனைவியோடு பேசி பேசி பழகிவிட்டேன். அதில் கன்வீனியன்ஸ் பண்ண முடியாதவர் தொழிலில் பேசி அவர்களை மாற்றினதை பழகி இப்போ ஆட்சியோடு பேசுகிறது எளிமையாக இருக்கிறது என்பதை அழகாக எடுத்து சொன்னார். இப்போ உத்தியோகந்தாங்கிறத இந்த அணி தலைவர் பேராசிரியர் திரு எஸ் சரவணஜோதி தியாகராஜர் கல்லூரியில், தமிழை தந்த தியாகராஜர் கல்லூரி, இன்றைக்கி சட்டமன்றத்திலே இருக்கக்கூடிய பலர் தியாகராஜர் கல்லூரியில் பயின்றவர்கள், தமிழ் தெரிந்தவர்களை அனைத்து அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தமிழிலே ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடிய கல்லூரியிலே இருந்து வந்திருக்கின்றார். அவர் இந்த அணி தலைவர். இவர்களுடைய ஒட்டுமொத்த உரையையும் மிக சிறப்பாக எடுத்துரைக்க வந்திருக்கின்றார். அவையோர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பேச வேண்டிய இடத்தில் துணிந்து பேசுக, பேச வேண்டிய இடத்தில் துணிந்து பேசுக, பணிய வேண்டிய இடத்தில் முன்வந்து பணிக, இதுதான் வாழ்வின் வெற்றி என்றும் மகிழ்ச்சி என்பதை உணர்க. ஐயா நடுவர் அவர்களே, என்னுடைய அன்பான வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தொடங்குறதுக்கு முன்னாலே ஒரு அபிராமி அந்தாதி பாடலை சொல்லி தான் தொடங்கணும்னு நினச்சேன். நீங்கள் வேறு தொழிலதிபராக இருக்கிறீங்க. ஏன்னா அந்த பாடல் நான் பாடிட்டேன்னா தீர்ப்பு எனக்கு தான் வரணும். ஏன்னா நான் முதல்ல, ஏன்னா இது லோகநாயகி அம்மனுடைய ஆலயத்தில் வச்சு இந்த பட்டிமன்றம் நடக்கிறது. என்னுடைய சொந்த ஊர் சிவகாசி. பட்டாசு தொழில் வச்சுருந்தோம். அப்போ பட்டாசு தொழில் வச்சுருந்ததுனால அப்போ எங்கள் அப்பா பொண்ணு கேட்டு போகிறாரு, பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன செய்கிறான் பையனார், என் கூட இருக்கான். நீங்கள் என்ன செய்றீங்க? நான் சும்மா இருக்கேனார். சும்மா இருக்கிறேன்னா என்ன, தொழில் பார்க்குறது தான், உட்காந்துட்டு மேற்பார்வை பார்க்கணும். மேற்பார்வை பார்க்குறது எப்படின்னு என்னுடைய நண்பர் சொன்னார். ஒரு குழியை தோண்டணும், ஒருத்தர் மூடினார், இன்னொருத்தர் செடி வைக்கிறவர் வரல. இது யார் மேலே தப்பு? உத்தியோகம் பார்க்குறவங்க மேலே தப்பா? மேற்பார்வை பார்க்குற அவர் முதலாளி சரியாக வந்து நின்று, ஏப்பா அவன் வரலை, நீ நாளைக்கு வா, குழியை நீ நாளைக்கு மூடு, தோண்டட்டுன்னு சொன்னால் நல்லா இருந்திருக்குமா இல்லையா? நான் அப்போயே பிடிச்சிக்கிட்டேன் அழகப்பன் ஐயாவை. இவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தேடி போகணும். ஏன்னா வந்த ஆளுகளுக்கு ஓசியாக கொடுத்துருவாராம், இலவசமாக கொடுத்துருவாராம், குறைச்சி கொடுத்துருவாராம். இவரை தான் தேடுறேன். எங்கே இருக்காருன்னு பார்த்து இவரை தேடி போகணும். வீட்டுக்காரமாக இருந்தால் முதல்ல பிடிச்சிக்கோங்க. தொழில் நட்டமாக போகிறதுக்கு இவர் தான் காரணம். அவர் பூரா சொத்தையும் விட்டுட்டு கடைசியில் உத்தியோகம் கூட கிடைக்காம இருப்பார். அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது தொழிலில். அப்போ அந்த நான் என்ன சொன்னேன்னா, அப்புறம் எனக்கு பொண்ணு கொடுக்கலன்னொடனே நான்
சொன்னாங்க ஊரில் இருக்கவங்களாம், அபிராமி அந்த அதுன்னு ஒன்று இருக்குப்பா, அபிராமி பட்டர் பாடினது, அந்த பாட்டை படி, உனக்கு திருமணம் நடந்துடும்னாங்க. நான் அந்த பாட்டை படிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னுடைய இல்லத்தரசி வந்திருக்காங்க, கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த பாட்டை படிச்சுட்டு தான் நான் இந்த தலைப்புக்குள்ளே போகணும்னு நினச்சேன். ஆனால் அபிராமி அவர் சொந்த தொழில் வேறு பார்க்குறாரா, ஏதோ தடுமாறி அவர் வாட்டுக்கு நான் சொந்த தொழில் தான் அவர் வாட்டுக்கு தீர்ப்பு சொல்லிட்டாருன்னா சாமி குத்தம் வந்துடக்கூடாது. அபிராமி வேறு இருக்காங்க, அந்த குத்தம் வந்துடக்கூடாது. ஆனால் அவர் தொழிலில் நேர்மையாக இருக்கிறாரு, அதனால் அவர் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டார், அவர் தொழில் மேலே நம்பிக்கை அவருக்கு இருக்குது. அதனால் உத்தியோகம் தான் பெருசுங்கிறத அவர் சொல்லுவார். ஏன்னா தொழில் பார்த்துக்கிருக்க இந்த தோழி சொன்னாங்க, நான் தொழில் பார்த்து எனக்கு பட்ட கஷ்டம் எனக்கு தெரியாதா, எங்கள் வீட்டில் ஒரு மகிழ்ச்சி கிடையாது. உண்மையிலே சொல்கிறேங்க, ஒரு நல்ல நாள் பொழுது வந்துடக்கூடாது, தொழில் பார்க்குறவங்களுக்கு தீபாவளி வந்துடக்கூடாது, பொங்கல் வந்துடக்கூடாது, போனஸ் கொடுக்கணும். போனஸ் கொடுக்கணுன்னா அங்கே அப்போ தான் நம்ம வீட்டில் எல்லா செலவும் வந்து நிற்கும். அப்போ முதலாளியாக இருக்கிறவங்களுக்கு அன்றைக்கி பெரிய துயரம் நல்ல நாள் தான். வேறு எந்த மகிழ்ச்சியாக இருக்கிறக்கூடிய ஒரே நாள் அந்த பொங்கல் தீபாவளி தான். ஆனால் அன்றைக்கி நம்ம பூரா பணத்தையும் சேர்த்து அந்த உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, பணத்தை கொடுக்குறதுலே அன்றைக்கி நம்ம மன உளைச்சல் ஏற்படும் பாருங்கள். அதை விட பெரிய மன உளைச்சல் எதுவுமே இல்லை. அன்றைக்கி தீப்பெட்டி அவசரம் மூடினேங்க. அன்றைக்கி தீப்பெட்டி அவசரம் மூடிட்டு அந்த படித்ததுக்கு வேலை கேட்டு போனேன். இந்த செட்டியார் மண்ணில் பேசுகிறதுல நான் பெருமைப்படுறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சமூகத்தில் ஒரு பணம் கூட வாங்காமல் பணி நியமனம் செய்கிற ஒரே கல்லூரி தியாகராசர் கல்லூரி, அது அந்த செட்டியார் தான். அந்த செட்டியார் கொடுத்த அந்த உழைப்பினால், அந்த உத்தியோகத்தினால் இன்றைக்கி நான் இந்த இடத்துல வந்து செட்டியார் மண்ணில் பேசுகிறேன் அப்படின்னா அது உண்மையிலே எனக்கு பெருந்தன்மையாக, என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான நாளாக நான் நினைக்கிறேன். இந்த மண்ணில் பேசுகிறத நான் பெருந்தன்மையாக நினைக்கிறேன். என்னுடைய நண்பர் வந்திருக்கார் முருகப்பன் அவர்கள், அவர் தான் சொன்னார், நீங்கள் இந்த உத்தியோகங்கிற தலைப்பில் பேச வாங்க. நண்பன் நாராயணன் மூலம் அதை கொடுத்தாரு. எனக்கு என்ன, நான் பட்டிமன்றத்துக்கு பொதுவாக பெரும்பாலும் போகிறது கிடையாது. ஆனால் அவர் சொல்லிட்டாருன்னா, செட்டியார் சொன்னால் நம்ம கேட்டே ஆகணும், அது உண்மை. ஏன்னா இவர் சொன்னார் எடுத்தோடனே, சேவைச்செம்மல் ஐயா அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதை தட்ட முடியாத இடத்தில் மட்டும்தான் சொல்வார்கள், அப்படி ஒரு இடத்துலேருந்து சொன்னாங்க. அப்போ அதை நம்ம மறுக்கவே இல்லை, ஏற்றுக்கிட்டாச்சு. அதனால தான் அந்த அபிராமியை நான் இப்போ வணங்கி இந்த பட்டிமன்றத்துக்குள்ளே வர்றேங்கய்யா, நீங்கள் மனசை திடமாக வச்சுக்கோங்க. ஏன்னா தீர்ப்பு இப்போயே நீங்கள் சொல்கிறதுக்கு தயாராகணும். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போதும் மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமம் தேய என்னை துதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே அப்படின்னு இந்த அபிராமியை வணங்கி இந்த லோகநாயகி அம்மன் இதில் உத்தியோகம் பார்ப்பவர்கள் தான் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்ற கருத்தை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். முதல்ல சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. மனம் ஆரோக்கியமாக நலமாக இருக்குமானால் அங்கு மகிழ்ச்சி இருக்கும். இங்கே மனம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வள்ளுவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா மனம் ஆரோக்கியமாக இருக்கணும் நலமாக இருக்கணும் நான் என்ன செய்ய? வினைத்திற்பம் அதுதான் மனத்திற்பம்னார். மனம் ஆரோக்கியமாக இருக்குன்னா வினையில் திட்பமாக இரு, அது இல்லைன்னா வேறு எதுவுமே, மற்றவை எல்லாம் பிறன்ட்டார், வேறு எதுவுமே கிடையாது, தொழில்களெல்லாம் கிடையாது. உன்னுடைய உத்தியோகம் இருக்குல்ல, அந்த உத்தியோகத்தில் நீங்கள் தைரியமாக முன்னெடுப்போடு செய்தீர்கள் என்றால் உங்கள் மனம் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி மனதில் தோன்றுகிறது. ரெண்டாவது, பிறந்ததிலிருந்து இறப்பினுடைய தருவாய் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. ஆனால் அதில் நடுவில் முக்கியமான இடம் என்னென்னா திருமணம் தான். இந்த திருமணம் என்பது மகிழ்ச்சியினுடைய முக்கியமான மையம். அது முடித்தவங்களுக்கு தான் தெரியும், அது வேறு விஷயம். முடித்தவங்க அது நீங்கள் இதை எதிர்த்து வெளியில் வந்து சொல்லிக்கலாம். திருமண வாழ்க்கை, அந்த திருமணத்தை ஏற்பாடு செய்வதில் எவ்வளவு சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் நம்ம தொடங்கி நடத்திக்கிருக்கோம். அந்த திருமணம் முடிந்ததுக்கப்புறம் அவர்களுடைய மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு இவர் எப்பயுமே வீட்டுக்கு வர மாட்டார், எப்போ பார்த்தாலும் கடையிலே இருப்பார். நம்ம அழகப்பன் ஐயா மாதிரி கீழச்சோல்பட்டி, அவர் எப்போ பார்த்தாலும் கடையிலே இருப்பார். 10 நிமிஷம் தான் தூங்குறாரு, மீதி நேரம் பூரா கடையிலே தான் இருக்கார். அப்போ அந்த வீட்டில் எப்படிங்க சந்தோஷம் இருக்கும்? தூங்குறது தான் கடையில் இருக்கார், வேறு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற போது அங்கே எங்கே மகிழ்ச்சி இருக்கும்? எங்கள் பையன் தூங்குற போது தான் வீட்டுக்கு வருவார், பையன் எந்திக்கிறதுக்கு முன்னால் தொழிலுக்கு போயிடுவார். நம்ம ஆச்சி அம்மா சொன்ன மாதிரி எந்திக்கையில் பேமெண்ட்டா அப்படின்னு எந்திக்கிறாருங்க. பால் பாக்கெட் வாங்கி சொன்னால் பேமெண்ட்டை கேட்டுட்டு எந்திக்கக்கூடிய மனநிலையில் தொழிலதிபர்களுடைய நிலை இருக்குது. ஆனால் உத்தியோகம் பார்ப்பவர்களுடைய நிலை அப்படி இல்லை. அவர்கள் இப்போ எனக்கு 10 ஃபோன் வந்துச்சு, ஏதாச்சும் எடுத்தனா உத்தியோகம் பார்க்குறேன் நான் எடுத்தனா என்னன்னா என்னுடைய மேலதிகாரியை நான் அடுத்து பேசிக்கொள்ள முடியும்.
ஆனால் அவர் ஒரு ஃபோனை எடுக்காமல் இருக்க முடியல. ஓடி போய் எடுத்தாரா? அந்த ஃபோன் எடுக்கலைன்னா அவருக்கு என்ன ஆகும்? நடுவர் ஐயா சொன்னார், அந்த ஃபோனில் தான் மகிழ்ச்சி இருக்குன்னு. ஏன்னா பேமெண்ட் அதில் தான் வந்துச்சு, அதனால் மகிழ்ச்சி இருக்குது. அது சரிங்களா? அப்போ நம்மளுடைய அந்த உத்தியோகம் பார்க்குறவர்களுடைய மனநிலம் எப்படி ஆரோக்கியமாக இருக்குன்னா, நீங்கள் எப்பயும் 25ஆம் மேலே உத்தியோகம் பார்க்குறவங்கள்ட்ட ஆரோக்கியத்தை எதிர்பார்க்க முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் தொழிலதிபர்கள்ட்ட எப்பயுமே அதை பார்க்க முடியாது. இன்றைக்கி பணம் வரும், நாளைக்கு கொடுத்தாகணும், நாளைக்கு கொடுக்கணும், அடுத்த நாள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க கையில் பணம் இருக்காது, சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். நாளைக்கு கொடுக்குறதுக்கு எதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களே தான். ஆனால் 25 நாள் எங்கள் கையில் காசு இருக்கும், 25 நாள் உத்தியோகம் போக்குற கையில் மன ஆரோக்கியம் இருக்கும். நாங்கள் குடும்பத்துக்கு வந்தால் குடும்பத்தோடு உட்காந்து பேச முடியும், குடும்பத்தோடு உட்காந்து உறவுகளோடு இருக்க முடியும். ஆனால் தொழில் பார்ப்பவர்கள் அந்த உறவுகளோடு உட்காருவதற்கு அவர்களுக்கு நேரம் கிடையாது, நேரம் இல்லை. அவர்களும் மகிழ்ச்சியாக பேச முடியக்கூடாது தான், ஆனால் அவர்கள் நேரத்தை தொழில் எடுத்துக்கொள்கிறது. எங்களுடைய நேரத்தை உத்தியோகம் எங்களுக்கு கொடுக்கிறது குடும்பத்திற்கு, ஆனால் அவர்களுக்கு என்ன செய்யவில்லை? தொழில் குடும்பத்திற்கு கொடுக்கவில்லை. அதனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எங்களுக்கு நேரத்தை அந்த உத்தியோகம் வழங்குகிறது. அப்போ ஒருவனுடைய நேரம் அவனால் கையாளப்படுமானால் மகிழ்ச்சி இருக்கும், அந்த நேரம் ஒரு மனிதனை இயக்குமானால் மகிழ்ச்சி தொலைந்து விடும் என்பதை நடுவர் இதை குறித்து கொள்ளுங்கள். ஒரு நேரம்தான் ஒருவனுடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கும். அந்த நேரம் என்ன செய்கிறது? நான் கையாளுகிறேன், அதனால் என்னுடைய மகிழ்ச்சி எனக்கு ஒன்றும் இல்லைங்க. பஸ்ஸில் ஏறுங்க, இந்த இருக்கிற பிள்ளையார் வீட்டுக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கொஞ்சம் விரைவாக போகணுன்னு பஸ்ஸில் ஏறினா அந்த பஸ் அப்போ தான் ஆடி ஆடி போகிற மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்கள். நம்ம எப்போ யதார்த்தமாக ஏறி உட்காருங்க அந்த பஸ்ஸில், அது ரொம்ப என்ன அதுக்குள்ளே வந்துச்சா அப்படின்னு கேட்கும். அப்போ நேரம் என்ன செய்கிறது என்றால் நம்மளை கையாளுகிறதா, நம்ம நேரத்தை கையாளுகிறோமா? உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேரத்தை நாங்கள் கையாளுகிறோம். 8 மணி என்றால் 8 மணிக்கு நாங்கள் அங்கே போகணும், அந்த நேரத்தை நாங்கள் கையில் எடுக்கிறோம். ஆனால் தொழில் பார்ப்பவர்கள் 8 மணி என்றால் 8 மணிக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஐயா கொஞ்சம் நேரம் இருங்க, நான் 10 மணிக்கு வந்துடுறேன், ஏன்னா அங்கே இருப்பார் அவர். அப்போ நேரத்தை இவர்கள் என்ன செய்கிறார்கள்? கையாள முடியாது. நேரம் தான் இவர்களை கையாளப்போ. அப்போ நேரம் இவர்களை கையாளுகிற போது அந்த சந்தோஷம் என்பது வேறு வேறு இடத்துக்கு நகர ஆரம்பிக்கும். அவர் அப்போ தான் வீட்டில் ஆட்சி கூப்பிட்ருப்பாங்க, வரணும்னு வருவார். ஆனால் ஆட்சி கூப்பிட நேரம் வரணும்னு வரும்போது தான் அங்கே ஒருத்தர் வந்து நிற்பார். சார் எனக்கு இந்த ஆத்தங்குடி கல் வாங்கணும் அப்படிம்பார். கல் வாங்க வந்தேன், கல்லை மட்டுமா கேட்பான், அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கிருப்பான். அதுக்கு அத்தனையும் பதில் சொல்லணும். அத்தனையும் பதில் சொல்லிட்டு கடைசியில் பிடிக்கலன்ட்டு போயிடுவான். அவ்வளோ நேரம் சும்மா இருக்கும். நம்ம ஆட்சியை பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. அது சிக்கலாகி போகும். அப்போ என்ன, நான் தொழில் தான் பார்க்குறேன். ஏன்னா அவர் சொல்லுவார், நான் அந்த 20 நிமிஷமோ அரை மணி நேரமோ அவரோடு பேசுகிறது என்னுடைய தொழிலுக்கான லாபம்பார். ஆனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி என்ன ஆகிறது? தொலைந்து விடுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடி பாருங்கள், இந்த குடும்ப அமைப்புக்குள்ளே நம்ம மகிழ்ச்சி என்பது உட்கார்ந்துருக்குங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. குடும்ப அமைப்பு தான் மகிழ்ச்சி, வேறு எதுவுமே கிடையாது. மகிழ்ச்சி என்பது வெளியில். ஆனால் ஆண்களுக்கு மகிழ்ச்சி என்பது வெளியில் போயிட்டு வர்றது தான், பெண்களுக்கு மகிழ்ச்சி என்பது வீட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான். அதை தான் சங்க இலக்கியத்தில் சொன்னால், வினையே ஆடவருக்கு உயிர், மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிர்னு சொன்னான். வினை என்பது ஆண்களுக்கான தொழிலாக இருக்கும், அதுதான் அவங்களுக்கு உயிராக இருக்கும். வெளியில் போகலாம், அவங்க எல்லாரோடையும் பேசலாம், ஆனால் அது மகிழ்ச்சி அல்ல. வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியோடையோ தன்னுடைய பிள்ளைகளோடையோ பேர குழந்தையோடையோ பேசிக்கொண்டு அவர்கள் நம்ம மேலே எத்தி விளையாடுற அந்த சந்தோஷங்களை, அந்த மகிழ்ச்சியை இவர்கள் வெளியில் அனுபவிக்க முடியாது. அது வேறு மகிழ்ச்சி. ஒரு டீயை குடிச்சிட்டு உட்காந்து பேசிட்டு வர்ற மகிழ்ச்சி என்பது மகிழ்ச்சி இல்லை. ஆனால் இங்கே நீங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சி, காலங்காலத்துக்கு எங்கள் தாத்தா என்னை இப்படி வளர்த்தார், இன்றைக்கி சொல்கிறார்ல எங்கள் ஆட்சி சொன்னாங்க, அதை நான் இங்கே சொல்கிறேன்னு சொல்கிறார்ல, அந்த மகிழ்ச்சியை எங்கே அடைஞ்சிருப்பாருன்னு பார்க்குறீங்க? ஒரு வீட்டில் வந்து இருந்து அவங்களோட பேசுகிற போது இருக்கிற போது தான். அப்போ உத்தியோகத்தில் இருந்தால் தான் நீங்கள் அந்த இடத்துக்கு வர முடியும். தொழிலில் இருந்தால் நினச்ச நேரம் வந்து ஆட்சியை பார்க்க முடியாது, ஆட்சியோடு உட்காந்து பேச முடியாது, அந்த நேரத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அப்போ குடும்ப அமைப்புக்குள்ளே பெண்களுடைய மகிழ்ச்சி என்பதுதான் மகிழ்ச்சி. ஆண்களுடைய மகிழ்ச்சி என்பது அது அவர்கள் எங்கே வேணாலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். பெண்ணோடு சேர்ந்து குடும்ப அமைப்போடு சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியை பெறுகிற தருணம் எங்கே இருக்குன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான். நான் திருமணம் அப்படின்னா உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவேன்னாரு நம்ம அழகப்ப ஐயா. உண்மையிலே வர முடியுமா? திருமணம் என்றால் எல்லாத்தையும் விட்டுட்டு வருமா? நீங்கள் எந்த நேரத்துக்கு வருவீங்க. ஆனால் உத்தியோகத்தர்கள் என்ன செய்வோம்னா, எப்போ நேரம் எந்த நேரம் சொல்லுங்க போம், இந்த நேரமா, நாங்கள் அப்பயே நேரத்தை முடிவு பண்ணிடுவோம். இந்த நேரத்துக்கு போனால் அவங்க திருமணத்துக்கு போகணும், எல்லாரும் திருமணத்துக்கு போவோம், சொந்த வந்த உறவுகளுக்கு போவோம். ஆனால் அந்த நேரத்திற்காக போகக்கூடிய நபர்கள் யாராக இருப்பானா உத்தியோகஸ்தர்களாக இருப்பார். தொழிலில் இருக்கிறவங்க இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனால் அவர் கிளம்புற நேரம் இன்னொரு ஆள் வந்துடுவார். அதான் முதலே சொன்னேன், தொழிலில் இருக்கிறவங்களால சரியான நேரத்திற்கு சரியான இடத்திற்கு நகர முடியாது. நகர முடியாதுன்னா அவங்களால வைராக்கியமாக நகர முடியும்.
ரொம்ப இயல்பாக நகர முடியுமா என்றால் முடியாது. நான் போய்தான் அவன் இந்த நேரத்துக்கு நான் தொழிலில் சரியாக டயத்தை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது முடியாது ஒருத்தரால் சரியாக. ஏன்னா வாடிக்கையாளர்கள் அவர்கள் நேரத்தை அங்கே செலவழிக்க வருவார்கள், தொழிலதிபர்கள் அவர்கள் நேரத்தை வேறு இடத்துக்கு செலவழிக்க முடியாது. அப்போ மகிழ்ச்சி என்பது குடும்ப அமைப்புக்குள் இருந்து மிகப்பெரிய நிகழ்ச்சியை போட்டுகிறது. அதுக்கடுத்து சூரரை போற்று. நான் சுய தொழிலை செய்வதற்காக என்ன செஞ்சேன், இப்போ அந்த படத்தை பாருங்கள், அவன் பட்ட கஷ்டம் பாருங்கள். அந்த தொழில் தொடங்கி அவன் வாழ்கிறதுக்காக அங்கே எங்கெங்கே மகிழ்ச்சி இருந்துச்சு, எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சு கடைசியாக வரக்கூடிய ஒரு இன்பத்திற்காக எத்தனை இன்பத்தை இழந்து வந்திருக்காங்க. தொழிலில் நீங்கள் பெரிய அளவுக்கு வீடு கட்டலாம் செய்யலாம், அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்க முடியுமா? அதான் முக்கியம். நான் கடல் கடந்து போனேன், ஒரு முறை போய் ஒரு மாடி எடுத்தேன், இன்னொரு முறை போய் இன்னொரு மாடி எடுத்தேன். இப்படி நீங்கள் வீடு கட்டிக்கிட்டே இருக்கலாம். அந்த வீட்டில் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து வாழ முடிந்ததா? இல்லை. ஆனால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அந்த வீட்டில் இருக்க முடியும். இப்போ நண்பன் நாராயணன் அவங்க வீட்டுக்கு போனோம். இந்த வீட்டில் யார் சார்? அவங்க வாரம் வாரம் வந்துடுவாங்கங்கிறாங்க. வாரம் வாரம் அங்கே வந்துடுறாங்கன்னா அவர்களால் அங்கே வந்து அந்த குடும்பத்தோடு நேரத்தை செலவழிக்க முடிகிறது இல்லையா? நேரத்தை செலவழிக்கணும்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த உத்தியோகம் என்ற அந்த பண்பு இதுகெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து தான் இவங்க என்ன செய்ய முடியும், வர முடியும். தொழில் மாற்றம் மகிழ்ச்சியை தரலாம், ஒரு நாட்டின் வளர்ச்சியை தரலாம். ஆனால் ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி எதில் இருக்கிறது என்றால் உத்தியோகத்தில் தான் இருக்குது. ஆகையால் நடுவர்களே, நல்லதொரு தீர்ப்பை மகிழ்ச்சி உத்தியோகமே மகிழ்ச்சி என்று கூறி வாய்ப்பு தரும்படி நன்றி பாராட்டி வெட்டியுள்ளேன். நன்றி, வணக்கம். முதலாளிகளுடைய நேரம் காலத்தின் கையில் இருக்கிறது என்பதை மாற்றி மாற்றி அதை எங்கேயோ ஒரு இடத்தில் நிலைநிறுத்தி காலத்தை செயல்படுத்துகிறவர்கள், நேரத்தை செயல்படுத்துகிறவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள், நேரம் செயல்படுத்துவது முதலாளிகளே என்பதை மிகவும் அழகாக எடுத்துரைத்திருக்கிறார். இந்த நேரங்காலங்கிறதுல ஒரு பெரிய விஷயம் அடங்கியிருக்கு. நம்ம செட்டியூட்டில் தான் இதெல்லாம் சொல்லுவோம். வார்த்தைகளில் நிறைய விஷயங்கள், நம்ம வழக்கில் சொல்கிற வார்த்தைகள் நிறைய இருக்குது. நம்ம செட்டியூட்டில் ஆட்சிமார்கள் சொல்வார்கள், மிச்சம் மீதியை வழி பண்ணுகிறோம் என்பார்கள். மிச்சம்னா என்ன, மீதினா என்ன? அதே போல் காலம் என்றால் என்ன, நேரம் என்றால் என்ன? மிச்சம் மீதினா உளுந்து வீட்டில் வாங்கிட்டு கடையில் போய் வாங்கிட்டு வந்து அதை ஆட்டி மாவாக்குனதுக்கு பிறகு இட்லியாக ஊற்றிடுறோம்ல, ஊற்றுனதுக்கு பிறகு மாவாக இருந்தால் மீதி, உளுந்தாக இருந்தால் மிச்சம். இதை கண்டுபிடிச்சது இந்த செட்டிநாடு தான். மிச்சம்னா உளுந்து, மீதினா மாவு. அதே மாதிரி கால நேரம்னா நேரம் நம்மளுடையது, காலம் இறைவனுடையது. அதனால தான் உச்சி காலம் எத்தனை மணிக்கும்பாங்க, ராக்காலம் எத்தனை மணிக்கும்பாங்க. சில பேர் இறைவனடி சேர்ந்தவர்களை காலமானார்கள் என்பார்கள். இறைவனுடையது காலம், நேரம் நம்மளுடையது. அதனால் காலத்தினுடைய போக்கில் முதலாளிகளும் நேரத்தினுடைய போக்கில் தொழிலாளர்களாகிய நாங்களும் இருக்கிறோம் என்பதை நிலைநிறுத்தினார் பேராசிரியர் திரு சரவணஜோதி அவர்கள். அது ரொம்ப அழகாக எடுத்து சொல்ல முனைந்தார். இப்போ இதில் இந்த பட்டிமன்றத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், ஆட்சி தொழிலை பார்த்து கொண்டு வேலை என்று பேச வந்திருக்கின்றார்கள். இங்கே பேச இருக்கிற சின்ன அருணாசலம் தொழிலை பார்த்து கொண்டிருந்து விட்டு முதலாளியாக வேண்டும் என்று ஐடியில் இருந்தவர் ஐடி இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு தொழில் பார்த்து இன்கம் டேக்ஸான ஐடியை கட்ட வேண்டும் என்று ஊருக்கே வந்துட்டாராம். அப்படி இருக்கிறவர் இந்த தரப்பில் சொந்த தொழிலே என்று இங்கு எடுத்துரைக்க வந்திருக்கின்றார். வாருங்கள். இன்று புறம் தந்த என் அன்னைக்கும் அன்னை தமிழுக்கும் என் முதல் வணக்கம். செய்யும் தொழிலில் முன்னேற்றம் கண்டு வாழ்வில் பெருமகிழ்வு காண்கின்ற நடுவர் பெருமகனாரே, எனது அணியில் பேசியிருக்கின்ற அன்பு சகோதரர்களே, மாத ஊதியம் பெற்றுக்கொண்டு துன்பத்தில் துவண்டு அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இங்கு வந்து அமர்ந்திருக்கும் எதிரணியை சார்ந்தவர்களே, என் ஆத்தங்குடி முத்துப்பட்டண நகர சொந்தங்களே, பட்டிமன்றத்தை பாங்குடன் கேட்க வந்திருக்கும் பெரியவர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, சென்னையிலே மாத ஊதியம் பெற்று வந்தவன் நான். அந்த வேலையில் மனநிறைவு இல்லாத காரணத்தால் அந்த வேலையை விட்டுவிட்டு எனது சொந்த ஊரான ஆத்தங்குடியில்
மரக்கடை தொழில் ஒன்றை தொடங்கி அதற்கு என் தந்தையார் மணிச்செட்டியார் மரக்கடை என்று பெயர் வைத்து மகிழ்வோடு வாழ்ந்து வருகின்றேன். தொழில் வளம் நிறைந்த செட்டிநாட்டின் சிங்கப்பூராம் ஆத்தங்குடியிலே உலக புகழ்பெற்ற பூக்கல் கம்பெனி தொழில், செட்டிநாட்டு வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கடை தொழில், கூடை முடைதல் தொழில் போன்ற தொழில்கள் ஏராளம் செய்து மகிழ்ச்சியாக வாழ்பவர்கள் ஏராளமானோர் இங்குள்ளனர் என்பதை இங்குள்ள அனைவரும் அறிவீர்கள். எங்கள் ஊர்லேயே வந்து மாத ஊதியம் தான் பெறுவோர் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்று பேச வந்திருக்கின்றீர்கள். எந்த வகையிலே நியாயம் என்று தெரியவில்லை. மாத ஊதியம் பெறுபவர்களோ முதல் 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இரண்டாவது 10 நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். இறுதி 10 நாள் பார்த்தீங்கன்னா எப்படி காலத்தை கடத்துறேன்னே தெரியாமல் கடன் வாங்கி காலத்தை கழிப்பார்கள். இந்த நிலையில் அவருடைய வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சி இருக்க முடியும் சொல்லுங்க? செய்யும் தொழிலே தெய்வம், கொண்ட திறமைதான் நமது தெய்வம் என்று பாடி வைத்தார்கள். எங்கேயும் ஊதியம் பெறும் ஊதியமே தெய்வம் என்று யாரும் பாடவில்லை. மகிழ்ச்சியை தந்திருந்தால் நிச்சயம் அப்படி ஒரு பாடலை பாடியிருப்பார்கள். தொழிலைத்தான் தெய்வத்திற்கு சமமாக சொல்லி வைத்தார்கள். உடலால் ஊனமுற்ற ஒருவர் கூட சுயமாக ஒரு பெட்டி கடை வைத்தாவது சொந்த தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேறிவிட முடியும். அது அவர்களுக்கு அது மகிழ்ச்சியை தரும். இதே சமயத்தில் மாத வருமானம் பெறுபவர்களோ சொந்த வீடு வாங்க வேணும், சிங்கப்பூர் ஊருக்கு போயிடணும், வெளிநாட்டுக்கு போயிடணும் என்ற நோக்கத்தில் கடன்களை வாங்கி நிதி நிறுவனங்களிலும் வங்கிகளிலும் கடன் பெற்று அப்புறம் அந்த கடன் மாதம் வருமானம் வந்தோடனே அந்த கடனை இஎம்ஐலே பாதியை கொடுத்துட்டு அப்புறம் மாத செலவுக்கு பணம் வீட்டு செலவுகளுக்கு பணம் பத்தாம மகிழ்ச்சியை தொலைத்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்றார் கவிமணி. இதைத்தான் இன்றைய அரசாங்கங்கள் கூட தொழில் முனைவோருக்கான பல நலத்திட்டங்களையும் சலுகைகளையும் வழங்கி வருகின்றது. அவர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கு வழிவகை செய்து கொண்டிருக்கிறது. இதுக்கு மிகச்சிறந்த கைத்தொழிலுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஒன்றை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். என் உடன் பயின்ற நண்பன் கல்லல் அருகே உள்ள சொக்கநாதபுரத்தைச் சேர்ந்த நாராயணன் என்பவர் தனது சொந்த ஊரிலே 50க்கும் மேற்பட்ட நாட்டு இன பசுமாடுகளை வளர்த்து அவர்கள் தாய் தந்தையரோடு சேர்த்து வளர்த்து, பசுமாடு வளர்க்குறதுன்னு சொன்னோடனே பால் வியாபாரம் எல்லாரையும் போல பால் வியாபாரம் செய்யாமல் அந்த மாட்டிலிருந்து வரக்கூடிய சாணத்தை கொண்டு மிக தூய முறையிலே விபூதி தயாரித்து இன்றைக்கு பழனி உள்பட பல கோவில்களுக்கு அந்த விபூதியை விற்பனை செய்து வருகிறார். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலை அவர்கள் வீட்டு தேவைக்கு போக மீதியை கன்றுக்குட்டிக்கே கொடுத்து விட்டு அந்த ஊர் கோயில்களுக்கு கொடுத்து தான் செய்கின்ற தொழிலை தர்மத்தோடு சேர்த்து மன நிம்மதியாக வாழ்ந்து வருகின்றார். மிக பழங்காலத்திலேயே நம் முன்னோர்கள் எல்லாம் தொழில் செய்து கடல் கடந்து சென்று பர்மா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற ஊர்களுக்கு சென்று கடல் கடந்து சென்று மன்னர்களும் வியக்கும் வகையிலே அரண்மனை போன்ற வீடுகளை கட்டி வாழ்ந்து வருகின்றார்கள். ஆனால் இன்றைய இளைய சமுதாயத்தினரோ தொழிலை விட்டு வெளியேறிய காரணத்தால் நம் அடையாளங்களான நம் வீடுகளை நாம் இழந்து வருகின்றோம் என்பதே யாரும் மறுக்க முடியாத உண்மை. அறம் தர்மம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்கு அதிகமாக வருகிறது? அறம் தர்மம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்கு அதிகமாக இருக்கிறது? உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கா, சொந்த தொழில் செய்பவருக்கா? நிச்சயமாக சொல்கின்றேன், சொந்த தொழில் செய்பவர்களுக்குத்தான். ஏனென்றால் அவர்கள் சிந்திக்கும் போது நிதானமாக சிந்தித்து, செயல்படும் போது உறுதியாக செயல்பட்டு, விட்டு கொடுக்கும் பொழுது மன நிறைவோடு விட்டு கொடுத்து வாழ்பவர்கள் சொந்த தொழில் செய்பவர்களே. இதுக்கு நானே ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு பழமையான ஆத்தங்குடியின் முதற் கோவில் பழைய ஊரணி பிள்ளையார் கோயில். அது எங்கள் மன்னர் மருதுபாண்டியர் அவர்களால் காடஞ்செட்டி ஐயா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய வழித்தோன்றல் நாங்கள் 8வது தலைமுறை. நாங்கள் அந்த கோயிலை நானும் வேலைக்கு போய்கிட்டு தான் இருந்தேன். வேலைக்கு போய்கிட்டு இருக்கையில் எனக்கு அந்த கோயிலை பராமரிப்பு செய்யணும். அது நீண்ட காலமாக கும்பாபிஷேகம் செய்யப்படவில்லை. இப்போ நான் இங்கே தொழில் செஞ்சு இங்கே இருக்கிறதுனால அந்த கோயில் பக்கத்தில் தான் நான் கடை வச்சுருக்கேன். கடை வச்சுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ அந்த கோயிலை திருப்பணி இப்படி இருக்கே, நம்ம ஐயா கட்டினது. ஐயா முதல்ல இந்த ஊருக்கு வரையில் இந்த கோயிலை கட்டி இந்த ஊரணியை வெட்டினாங்க.
நம்ம இன்றைக்கி இந்த மாதிரியெல்லாம் ஒரு கோயில் நம்மளால் கட்ட முடியுமா? 300 வருஷம் அசையாமல் அப்படியே இருக்குது. நம்ம அந்த மாதிரி ஒரு கோயில் கட்ட முடியுமா? அப்படிங்கையில் நமக்கு அந்த திருப்பணி செஞ்சு கும்பாபிஷேகத்தை என் அண்ணன் தம்பிங்கெல்லாம் எல்லோரும் நிறைய இருக்காங்க. எல்லோரும் உத்தியோகத்தில் இருக்கிறதுனால அவங்கவுங்க எல்லோரும் வேலைக்கு போயிடுறாங்க. இங்கே வந்து இருந்து பார்க்க முடியல. நான் இங்கே ஆத்தங்குடியிலே இருந்து தொழில் செய்கிறதுனால எனக்கு அந்த மிக பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இப்போ அந்த மாதிரி ஒரு பொறுப்பு வந்து எனக்கு எப்போ வந்திருக்கு? இங்கே வந்து நான் இருந்து தொழில் செய்கிறப்ப தான். அதை பார்த்துட்டு எனது கிராமத்தில் இப்போ உள்ள அடைக்கலங்காத்த ஐயனார் கோயில்னு ஒரு கோயில் வந்துட்டு இப்போ கும்பாபிஷேக திருப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நான் என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை விட என் கிராம மக்கள் என் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். இதுக்கெல்லாம் காரணம் நான் இங்கே வந்து இருந்து தொழில் செய்வது தான். அதனால் கிடைக்கின்ற மகிழ்ச்சி தான். இறுதியாக ஒன்றை சொல்லி விடைபெறுகின்றேன். நம்முடைய மறைந்த நீதியரசர் ஐயா திரு ஏஆர் லக்ஷ்மணன் அவர்கள் சொல்லும்போது, ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டுமானால் அந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாரும் தொழில் செய்ய முன்வர வேண்டும் என்று சொன்னார்கள். அதுபோல அதை நினைவு கூர்ந்து இங்கு உள்ள இளைஞர்களையும் எதிரணியினரையும் தொழில் செய்ய முன்வாருங்கள் என்று அழைத்து கிடைத்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாட்டில் செட்டிநாட்டில் தமிழ் வளர்த்த பெரியவர்கள் ஏராளமானோர் உண்டு, கவிஞர்கள் பலர் உண்டு. இப்போ இளைய தலைமுறையில் நிறைய குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. ஆனால் இந்த சமயத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கிய எனது அனைத்து ஐத்தான்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன், இது ஒரு வித்தியாசமான தலைப்பு என்று. தலைப்பு மட்டும் வித்தியாசம் அல்ல, பட்டிமன்றமும் வித்தியாசமாக நடந்தது. இதுவரை தமிழ் பேசும் பட்டிமன்றங்களில் மணி அடிக்காமல் மணி ஓய்வாக இருந்த ஒரே பட்டிமன்றம் இது மட்டும்தான். அந்த மணிக்கே வேலை இல்லை. ஏன்னா இவங்க மணி சம்பாதிக்கிறதுல மகிழ்ச்சியையும் இவர்கள் மணி சம்பாதிக்கிறதுல மகிழ்ச்சியையும் பேசுனதுனால மணிக்கு வேலை இல்லாமல் போச்சு. பட்டிமன்றத்தில் மணி அடிக்காமல் நடந்த முதல் பட்டிமன்றம் என்ற பெருமையை இந்த முத்துப்பட்டினம் பெருமை அடைகிறது. இப்போ வேலை செஞ்சால் வேலைக்கு போனால் சந்தோஷமா அல்லது சொந்த தொழில் செய்தால் சந்தோஷமா வந்திருக்கு? ஏன்னா தீர்ப்புங்கிறது ஒவ்வொருத்தருடைய எண்ணப்படி. ஒரு காரியத்தை ஒருவர் செய்கிறார் என்றால் அவருக்கு அந்த காரியம் நியாயமாக தெரியும் பட்சத்தில் தான் அந்த காரியத்தை செய்கிறார். அவர் செய்யும்போது அவருக்கு அது சரியாக தெரிகிறது. ஒரே செயலில் 3 கருத்துக்கள் வருவதற்கோ 4 விதமான கருத்துக்கள் வருவதற்கோ அங்கு இடம் உண்டு. இந்த தீர்ப்பு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு தீர்ப்பு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதாவது ஒரு 3 நபர்கள் ஒரு ஊரை அடைய காட்டு வழியாக செல்கிறார்கள். அதாவது சகாதேவன், மகாதேவன், நாராயணன் என்று 3 பேர் செல்கிறார்கள். இந்த சகாதேவனும் மகாதேவனும் சாப்பாடு வைத்திருக்கின்றார்கள். இந்த நாராயணனிடம் சாப்பாடு இல்லை. மத்தியானம் இது மாதிரி பசி நேரம், சாப்பிட வேண்டியது வந்துவிட்டது. ஓர் இடத்தில் அமர்ந்தார்கள். இந்த நாராயணன் என்பவர் தொழில் செய்யக்கூடியவர், சிறந்த பணக்காரர். ஆனால் அவரிடத்திலே சாப்பாடு இல்லை. இந்த வேலைக்கு சென்ற இருவரும் சாப்பாடை வைத்திருந்தார்கள். சகாதேவனிடம் 5 ரொட்டி துண்டு இருந்தது. மகாதேவனிடம் 3 ரொட்டி துண்டுகள் இருந்தது. இது 8 துண்டையும் பிரித்து நாம் பகிர்ந்து சாப்பிடலாம் என்ற முடிவுக்கு வந்தார்கள். சகாதேவனிடம் இருந்த 8 துண்டை, ஒரு ரொட்டி துண்டை 3 துண்டுகளாக வெட்டினார்கள். ஆக இந்த 8 ரொட்டி துண்டுகளையும் 24 துண்டுகளாக பிரித்து ஆளுக்கு 8 பகிர்ந்து கொண்டார்கள். மறுநாள் இந்த முதலாளி இந்த ரொட்டி துண்டு தந்தவரை பார்த்து, அப்பா, நேற்று எனக்கு மத்தியானத்துக்கு பசியாறுவதற்காக ரொட்டி துண்டுகளை தண்டீர்கள். இதில் 8 பொற்காசுகள், பவுன் காசுகள் இருக்கிறது. இதை நீங்கள் ஆளுக்கு சமமாக 4 காசு எடுத்துங்கப்பான்னு கொடுத்துட்டார். இந்த காசை பெற்றவர்
5 ரொட்டி துண்டு கொண்டாந்தவர் 5 காசை எடுத்துக்கொண்டார். 3 ரொட்டி துண்டு கொடுத்தவனுக்கு 3 காசை கொடுத்துட்டார். முதலாளி சொன்னது ஆளுக்கு 4 நாளாக எடுத்துக்க சொன்னார். ரொட்டி துண்டு கொண்டாந்தவர் 5ம் 3மாக எடுத்துக்கொண்டார். இந்த 3 வாங்கிக்கிட்டவருக்கு வருத்தம். முதலாளி சமமாக தானே எடுத்துக்க சொன்னார், நம்ம ஒரு ஜட்ஜை போய் பார்த்து பிராது கொடுப்போம்னு இந்த மாதிரி எனக்கு 1 காசு குறைச்சி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னார். ஜட்ஜு எல்லாரையும் விசாரிச்சுட்டு தீர்ப்பை சொன்னார். இந்த 5 ரொட்டி கொண்டாந்தவன் 7 காசு எடுத்துக்க, 3 ரொட்டி கொண்டாந்தவன் 1 காசை வாங்கிக்க அப்படின்னாரு. இந்த பிராது கொடுத்தவருக்கு ஜட்ஜிட்ட நம்ம கேட்டிருக்கவே வேண்டாம், கேட்ட 3 காசையை வாங்கிட்டு போயிருக்கலாம். இவர் அதை விட மோசமாக சொல்கிறாரு. எப்படி நீங்கள் 1 காசை வாங்கிக்க சொல்கிறீங்க? எனக்கு அவரே 3 காசு கொடுக்குற, முதல்ல கொடுத்தவர் 4 கொடுக்க சொன்னார், கொடுத்தவன் 3 கொடுத்தேன். உங்கள்கிட்ட நியாயம் கேட்டால் 1 காசை தர சொல்கிறீங்க, இது எந்த விதத்தில் பொருத்தம்னு கேட்டார். அதற்கு அந்த நீதிபதி குறிப்பிட்டார், முதலில் கொண்டு வந்த துண்டில் 5 ரொட்டியை 3 துண்டுகளாக போட்டு 15 துண்டு வந்துச்சு. அந்த 15 துண்டில் 8 துண்டை கொண்டாந்தவனே சாப்பிட்டுட்டேன், 7 துண்டை பொற்காசு கொடுத்தவருக்கு கொடுத்தேன். இந்த 3 துண்டில் 9 துண்டு வந்ததில் 8 துண்டை நீ சாப்பிட்டுட்ட, 1 துண்டு தான் நீ கொடுத்த. அதனால் 8 காசில் 7 காசு அவனுக்கும் 1 காசு உனக்கும் கொடுக்க சொல்கிறோம்னு சொன்னார். நீதி நான் சொல்லுவது எடுத்துக்கொள்வது போல் இருக்கா, இல்லை மறுபடியும் ஒருக்கா சொல்லணுமா? நீதிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இவருடைய பார்வையில் இந்த துண்டுகளுக்கு ஏற்றார் போல் இந்த காசை கொடுத்தாரு. அவருடைய பார்வையில் சமமாக எடுத்துக்க சொன்னார். கொடுத்தவன் 3 காசும் 4 காசுமாக கொடுத்தாரு. அதனால் நீதி என்பது அன்றைக்கு இருக்க சூழ்நிலை, அன்றைக்கு வாதாடக்கூடிய ஒரு சூழ்நிலை, அன்றைக்கு அமையக்கூடிய அவர்கள் தன்னுடைய ப்ரெசன்டேஷனை வைக்கக்கூடிய சூழ்நிலையில் அமையும். நியாயங்கிறது என்றைக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும். இதுதான் நீதிக்கும் நியாயத்திற்கும் வித்தியாசம். இருந்தாலும் இவர்கள் தொழிலில் இருந்து தான் முதலாளித்துவம் வந்தது என்று சொந்த தொழிலை செய்கிறவர்கள் சொன்னார்கள். நம்மளுடைய நாராயணன் சொல்லும்போது சொன்னார், தொழிலாளர் தினம்னு ஒன்று இருக்குது, அது உழைப்பாளர் தினம்னு இருக்குன்னு. உழைப்பாளர் தினம்னா முதலாளியும் உழைக்கணும், தொழிலாளியும் உழைக்கணும். அதனால தான் உழைப்பாளர் தினம்னு பேர் வச்சாங்க. முதலாளி வீட்டில் போய் சொகுசாக இருந்தாருன்னா அதுக்காக அவருக்கு அங்கே பணம் சேர்ந்துடாது. முதலாளியாக இருந்தாலும், அதாவது தொழிலாளியாக இருந்தால் கடுமையாக உழைக்கணும், முதலாளியாக இருந்தால் எளிமையாக, அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இதுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ரெண்டுக்குமே வேலை செய்ய வேணும். வேலை செய்யாமல் எந்த விதத்திலும் பணம் சம்பாதிக்க முடியாது. எல்லா இளைஞர்களுக்கும் இன்றைக்கு பணம் சம்பாதிப்பதற்கு எங்கள் தகப்பனார் என்ன பணம் சேர்த்து வைத்து விட்டா போனார்கள்? இல்லை, அதனால் நான் வேலைக்கு செல்கிறேன் என்று பலர் சொல்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்லணும். இது உண்மையாக நடந்த சம்பவம். இங்கே தேக்கடியில் ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார். அவர் பேர் பாபு எலியாஸ். நம்மளுடைய நண்பன் நாராயணனுக்கு அவரை நேரடியாக தெரியும். தேக்கடிக்கு சென்றால் அவரை நீங்கள் நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் யாரை கேட்டாலும் சொல்லுவார்கள் பாபு எலியாஸ் என்றால் தெரியும். அவர் சிறுபிள்ளையாக இருக்கும்போது தான் பெரும் தொழில் அதிபராக வர வேண்டும் என்று அவருடைய ஆசை. அந்த ஆசையில் அவர் என்ன செய்கிறார்? எந்த பணமும் கையில் கிடையாது. அவர்கள் தகப்பனார் எதையும் சேர்த்து வைத்து விட்டு போகவில்லை. நம்மளுடைய தம்பி அவர்கள் குறிப்பிட்டது போல் மாடு மேய்க்கிறது தான் அவருக்கு தெரியும், குச்சி பொறக்க தெரியும். அப்போ காட்டில் போய் குச்சிகளை பொறுக்கி ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டுகள் குச்சிகளை பொறுக்கி வச்சு அதை விற்று ஒரு 8-10 ரூபா 12,000 ரூபா பணம் சேர்த்து வச்சுருந்தார். 3 ஆண்டுகள், அதாவது கூழு தான் அவங்க வீட்டில் கொடுப்பாங்க. அந்த கூழை குடிச்சுவிட்டு குச்சி பிறக்கினார். ஒரு 3 வருஷம் 4 வருஷம். அதில் அவருக்கு ஒரு 10-16,000 ரூபா பணம் கிடச்சிச்சு. இந்த பணத்தை கொண்டுக்கிட்டு அங்கே அருகிலே இருக்கக்கூடிய மாட்டு சந்தைக்கு போய் கொஞ்சம் மாடு வாங்கலாம்ட்டு முயற்சி பண்ணார். கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தினால 8,000 ரூபா மாடை 2,000 ரூபாய்க்கு கேட்பார், 10,000 ரூபா மாடை 3,000 ரூபாய்க்கு கேட்பார். இப்படியே கேட்டு முத நாள் சந்தையில் ஒரு மாடும் வாங்க முடியல. இதை ஒரு பெரியவர் பார்த்து கொண்டு இருந்து அந்த பையனை கூப்பிட்டு, பாபு எலியாஸை கூப்பிட்டு தலையில் ஒரு கொட்டு வச்சு, நாளைக்கு சந்தையில் நான் உன்னைய பார்க்கப்படாது, நீ கேட்குற விலைக்கு கண்ணுக்குட்டி தான் வாங்கலாம்,
நீ பூரா கண்ணுக்குட்டி விலையை மாட்டுக்கு கேட்குற, ஓடுறா அப்படின்னு ஒரு விரட்டியிருக்காரு. இந்த பையன் அந்த பணத்தை பக்காவாக வச்சுக்கிட்டு ராத்திரி போய் படுத்துருக்கான். தூக்கம் வரல இந்த பாபு எலியாஸ். இந்த பெரியவர் சொன்னது நினைவுக்கு வந்திருக்கு. ஏன் நம்ம மாடு வாங்கிறத விட கண்ணுக்குட்டியை வாங்கி மாடாக்கினா என்ன அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு 18,000 ரூபாய்க்கு 19 கண்ணுக்குட்டியை வாங்கிட்டார். பால் தர்ற கண்ணுக்குட்டியை வாங்கி இதை மேய்ச்சிக்கிட்டு தேக்கடிக்கு போகணும். கையில் காசு இல்லை, 100 ரூபா இருக்குது. இதை மேய்ச்சிக்கிட்டு போகிறவன் 150 ரூபா கேட்குறேன். இல்லைன்னு சொல்லி மேய்ச்சிக்கிட்டு போயிடுறாரு. அவரே மேய்ச்சிக்கிட்டு போய் அந்த அவங்க வீட்டில் அதை கட்டி போட்டுட்டு மறுபடியும் குச்சி பிறக்கிற வேலையை ஆரம்பித்து இது ஒரு 4 ஆண்டுகள் போகிறது. அவருடைய குச்சி பிறக்கிறது 3 கட்டு ஒரு நாளைக்கு பிறக்கலாம்னா இப்போ ஒரு கட்டாக மாறிவிட்டது. இந்த பணத்தையும் சேமித்து வைத்துக் கொள்கிறார். ஒரு 4-5 ஆண்டுகளான பிறகு இந்த 18-19 கண்ணுக்குட்டியையும் 90,000 ரூபாய்க்கு விற்கிறார். தனக்கு ஒரு முதலீடு அவருக்கு 90,000 ரூபாய் அங்கே கிடைத்து விடுகிறது. இந்த பணத்தை வச்சு ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து தன் தகப்பனார் ஆரம்பித்த சோடா கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரி சோடா கம்பெனி ஆரம்பிக்கிற போது தான் இந்த மாதிரி பாட்டிலில் தண்ணி அடைச்சி பிஸ்லரி பாட்டில் வந்த காலம். இதுக்கும் ஒரு ஏஜென்சி எடுக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ரிசார்ட்டுகளுக்கெல்லாம் அந்த சோடாவையும் இந்த தண்ணி பாட்டிலையும் போட்டு அந்த பணங்கள் அவர்களுக்கு வராமல் ஒரு 30-40,000 ரூபா அவுட்ஸ்டாண்டிங்காக நின்று ஆட்சி சொன்ன மாதிரி பேமெண்ட் லாஸ் ஆகி போச்சு. அப்போ 80,000 ரூபா 90,000 ரூபா பணம் 40,000 ரூபாயாக அங்கே மாறிவிட்டது. மிகுந்த கவலை அடைகிறார். என்ன செய்வது என்று தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் இந்த நேந்திரம்பழம் சிப்ஸு போடுற ஒரு மனிதரை சந்திக்கிறார். அந்த மனிதர், நான் மிக பிரமாதமாக சிப்ஸு போட்டு தர்றேன், எனக்கு மாதம் 10,000 சம்பளம் வேண்டும் என்று கேட்கின்றார். நான் போடுகிற சிப்ஸ் தேக்கடியிலேயே இப்படி யாரும் போடாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்குள்ள பொருளை நீ வாங்கி தர வேண்டும் என்று கேட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெயில் அந்த சிப்ஸை போடுறாரு. ஒரு பிராண்டும் இல்லாமல் ஒரு பாலித்தீன் பையில் போட்டு விற்கிறாங்க. ஐயப்பன் சீசன் வருகிறவர்கள் வாங்குகிறார்கள். உங்கள் கடையை என்ன கடைன்னு சொல்லி விடணும்னு சொல்லி வரக்கூடிய ஐயப்ப சாமிகள் கேட்க அவர்கள் ஒரு பிராண்டை உருவாக்குறாங்க. அந்த பிராண்டின் பேரில் அந்த சிப்ஸ் விற்கப்படுகிறது. வர்ற எல்லாரும் ஒட்டுமொத்த தேக்கடியில் யார் சிப்ஸ் விற்றாலும் இவர் கடையில் மட்டும் லைனில் நின்று வாங்கிட்டு போகிற அளவிற்கு இவருடைய சிப்ஸ் ரொம்ப டேஸ்டாகி இவருக்கு ஒரு பெருத்த வருமானம் வருகிறது. கிடைத்த பணத்தை வைத்து ஒரு வீடு கட்டலாம்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. 2 பெட்ரூமை வச்சு ஒரு வீடு கட்டுறதுக்கு 1.5 சென்ட் இடத்த வாங்குகிறாங்க. 1.5 சென்ட் இடத்த வாங்கி அதுக்கு பக்கத்தில் ஒரு தகர ஷெட்டை போட்டு ஒரு கொத்தனாரை கூப்பிட்டு, நீ ஒரு ஆள் போதும், மிச்சம் இங்கே சாந்து தூக்கி கொடுக்கறது, கல் எடுத்து கொடுக்கறது, எல்லா வேலைகளும் நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் பார்க்குறோம், வேறு யாரையும் வேலைக்கு ஆள் சேர்க்க வேண்டாம், நீ ஒரு ஆள் மட்டும் வந்திருந்து பண்ணி கொடு என்று சொல்லி 2 ரூமுகளை கட்டி விட்டு முடித்துடுறாங்க. முடித்தோடனே பார்த்திங்கன்னா இவ்வளவு அருமையாக கட்டின வீட்டில் இவங்க போய் வாழக்கூடிய எண்ணம் அவர்களுக்கு வரவில்லை. இந்த பக்கத்தில் இருக்க தகர ஷெட்டிலே அவங்க இருக்காங்க. இருக்கிற போது ஃப்ரான்ஸிலிருந்து வந்தவர்களுக்கு 2 பேருக்கு ரூம் கிடைக்கல தேக்கடியில். இவங்க தங்களுடைய புது வீட்டில் தங்க சொல்லி அதற்கு வாடகையை தர சொல்லி கேட்கின்றார்கள். அவங்க போகும்போது வாடகையையும் தந்து அந்த வீட்டிலையும் தங்கின அனுபவத்தை தன் புத்தகத்தில் எழுதி சிறப்பு செய்தார்கள். ஃப்ரான்ஸில் புஸ்தகத்தை லைப்ரரியில் படித்தவன் பூரா பாபு எலியாஸை தேடி வந்தேன். 2 ரூமு 4 ரூம் ஆச்சு, 4 ரூமு 10 ரூம் ஆச்சு, 10 ரூமு 18 ரூம் ஆச்சு. அடுத்த இடத்த வாங்கினார். இன்றைக்கி பாபு எலியாஸ் தேக்கடியில் இருக்க ரிசார்ட்டினுடைய அசோசியேஷன் தலைவராக ஒரு 20 கோடி அதிபராக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கார். யார் தேக்கடிக்கு போனாலும் ரிசார்ட்டினுடைய தலைவர் பாபு எலியாஸ் என்பவரை தேடி சென்றால், நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு போய் அவரையே இந்த கதையை சொல்ல சொன்னேன். அவருடைய ஸ்டோரியை நான் சொல்கிறத விட அவர் சொல்லுவது இன்னும் ஆத்மார்த்தமாக இருக்கும். அதனால் பிள்ளைகள் தொழில் செய்வதற்கு தகப்பனார் பணம் தர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை இன்றோடு கைவிடுங்கள். இளைஞர்களாக இருக்கிறவர்கள் தான் வர முடியும் என்ற நம்பிக்கையை இந்த பட்டிமன்றம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது தான் இந்த செய்தி. அதனால் தொழில் செய்வதும் உத்தியோகம், அதாவது
உத்தியோகத்தை முதல்ல பார்த்தா தான் முதலாளி ஆகலாம். எம்ஆர் ராதா ஒன்று சொல்லுவார், படித்தவன் கெட்டிக்காரனா படிக்காதவன் கெட்டிக்காரனான்னு எம்ஆர் ராதா போய் கேட்டாங்களாம். ஏபிசிடி ஒருத்தன் படித்தவன் கெட்டிக்காரன், ஏபிசிடி படித்ததை படிக்காதவன் தானே முதல்ல கண்டுபிடிச்சான். படிக்காதவன் கண்டுபிடிச்சதை தானே படித்தவன் பார்த்தேன். படிக்காதவன் கண்டுபிடிச்ச தான் படித்தவன் படித்தேன். அதனால் என்னையை பொறுத்தவரை படிக்காதவன் தாண்டா கெட்டிக்காரன் அப்படின்னாராம். அந்த மாதிரி தொழில்துறையில் இருந்து முதலாளிகள் உருவானார்கள். அந்த இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே நிறைய கருத்துக்களை, அதாவது தொழிலில் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம். முதல்ல தலைப்பு என்னென்னா, வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவது சொந்த தொழிலா உத்தியோகமா? மகிழ்ச்சிங்கிறது என்ன? ஐயாவும் பேராசிரியரும் நல்லா சொன்னார். நம்ம தம்பி நாராயணன் ரொம்ப அழகாக சொன்னார். மகிழ்ச்சி என்பது பிறரை மகிழ்விப்பது. நாங்கள் வேலை பார்க்குறதுனால பல பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, அதனால் அந்த மகிழ்ச்சியை உருவாக்குவதே நாங்கள் தான் அப்படின்னாரு. நாங்கள் வேலையை கொடுக்கறதுனால தான் பல பேர் வீட்டில் நிம்மதியாக இருக்கிறாங்க, அதனால தான் அங்கிருந்து மகிழ்ச்சி உருவாகிறது. அந்த மகிழ்ச்சியை பார்த்தே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று இந்த வேலையை கொடுப்பவர்கள் இங்கே சொன்னார்கள். ரெண்டாவது, தொழிலில், அதாவது வேலைக்கு உத்தியோகம் பார்க்கிறவர்கள் அறமும் தர்மமும் செய்வது சிரமம், அவர்களுக்கு அது போதுமானதாக, அவர்கள் சம்பாதிக்கின்ற பணம் அவர்களுக்கே போதுமானதாக இருப்பதில்லை என்பதை இவர்கள் எடுத்து சொன்னார்கள். பேராசிரியரும் 25ஆம் வரை நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், அந்த 5 நாள் தான் சிரமம், இவங்களுக்கு நல்ல நாள் கெட்ட நாள் பூராமே சிரமமாகத்தான் இருக்கும், எல்லாம் போனஸ் போடணும், பணம் இல்லைன்னா சிரமமாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை எடுத்து சொன்னார். இந்த மாதிரி மகிழ்ச்சியும் மன நிறைவும், அதாவது நிறைவான மகிழ்ச்சிங்கிறது மனம் கொண்டது மாளிகை. மனம், அதாவது எதையுமே அளவாக, தொழில் செய்தாலும் ஓவர் ட்ரேடிங் செய்யக்கூடாது. வேலை பார்த்தாலும் எத்தனையோ பேர் இன்றைக்கி வேலையிலே பணிச்சுமை தாங்காமல் தற்கொலை செய்து கொள்ளுகிறவர்களெல்லாம் இன்றைக்கு நாம் பேப்பரிலே பத்திரிகைகளிலே பார்க்கின்றோம். இரண்டும் நடைபெறுகிறது. பணிச்சுமையும் கடுமையாக இருக்கிறது, சம்பாத்தியமும் இன்றைக்கு கடுமையாக இருக்கிறது. இது இரண்டும் கடுமையாக இருந்தாலும் கூட இதில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் இதில் இருக்கக்கூடிய சௌரியங்களையும் இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சௌரியங்களையும் சீர்தூக்கி நிலைநிறுத்தி பிறரை மகிழ்விக்க எந்த காரியம் சிறப்பாக இருக்கும் என்று சிந்தித்து ஒரு முடிவெடுத்தோமே ஆனால் நிச்சயமாக அது சொந்த தொழிலில் மட்டும்தான் பிறரை மகிழ்விக்க முடியும். சொந்த தொழிலால் மட்டும்தான் சந்தோஷப்படுத்த முடியும். மகிழ்ச்சியான நிறைவான மகிழ்ச்சி சொந்த தொழிலிலே இருக்கிறது என்று கூறி அதாவது எப்போவுமே இப்போ சமீபத்தில் ரொம்ப நாளாக மேடைகளில் பேசும்போது இந்த சன் டிவிலையும் அதுலேயும் கை தட்டுறதை சவுண்டாக வச்சு போட்டு விட்டு யாரும் கை தட்டுறதே இல்லை. ஏன்னா விழா சிறப்பதற்கு முக்கியமாக ஆடியன்ஸ் கேட்குறவங்களுடைய ஆர்வம் மிக முக்கியம். அந்த விதத்தில் பஞ்சமில்லாமல் கைதட்டிய ஆத்தங்குடி முத்துப்பட்டினம் நகரத்தார்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.